सावित्री उवाच तपसा धर्मम् आराध्य पुष्करे भास्करः पुरा धर्मं सूर्यः सुतं प्राप धर्मराजं नमाम्यहम्. ஸோ சாவித்திரி சொல்கிறா, இதை யமாஷ்டகம் சொன்னோம். அதனால தான் அப்பா கொஞ்சம் நிறுத்திடும் முன்னாடியே. யமனை பற்றி ஸ்துதி பண்ணுறா சாவித்திரி தேவி. ஸோ தபசா தர்மம் ஆராத்ய, தபஸோடு கூட புஷ்கரே பாஸ்கரக புரா, யார்? பாஸ்கரன், சூரியன். சூரியன் முன்னாடி புஷ்கர க்ஷேத்திரத்தில் தபசா தர்மம் ஆராத்ய, தர்மதேவனான யமனை ஆராதித்தார். யார்? சூரியனோட பிள்ளையே தான் யமனு. ஸோ அப்பாவே ஆராதிக்க தகுந்த பெருமை உடையவன்னு எடுத்துக்க வேண்டியதாங்க. ஸோ பாஸ்கரக புரா புஷ்கரை, புஷ்கர ஸ்தானத்தில் வந்து தர்மம் ஆராத்திய தபசா, தர்மதேவனான யமனை ஆராதித்து சூரியக தர்மம் சுதம் பிராப, ஓ தர்மதேவனை வணங்கி அவனையே பிள்ளையாக பெறார். எப்படி இப்போ சாவித்திரியே சாவித்திரியோட அம்சமாக இங்கே பிறக்கிறாளோ அது மாதிரி அந்த தர்மதேவனை பிரார்த்தித்து யமனை தனக்கு பிள்ளையாக பெறார். சுதம் சூரியக தர்மம் பிராப, தர்மதேவனையோட அம்சமாக யமனை அவர் பெற்றார். தர்மராஜம் நமாமி அகம், அப்பேற்பட்ட தர்மராஜனே நான் நமஸ்காரம் பண்றேன். सावित्री उवाच तपसा धर्मम् आराध्य पुष्करे भास्करः पुरा धर्मं सूर्यः सुतं प्राप धर्मराजं नमामि अहम्. समता सर्वभूतेषु यस्य सर्वस्य साक्षिणः अतः यन्नाम शमनीम् इति तं प्रणमामि अहम्. शमनम् इति तं, சமனம்னு பேர் அவனுக்கு. யா சர்வபூதேஷு, எல்லா மக்களிடமும் ஜந்துக்கள்கிட்ட ஒரே நியாயம்தான். தப்பு பண்ணால் தண்டனை, அவ்வளோதான். யமன்கிட்ட யாரும் எதுவும் எதிர்த்து பேச முடியாது. ஸோ எல்லா பூதங்களிடத்திலும் சமத்துவத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர் யார்? யமன். சர்வசிய சாட்சினகா, பார்த்துட்டே இருப்பார். எவ்வளோ அஷ்ட தேவதைகள்லாம் இருக்கா நம்ம மேலே பார்த்துட்டு இருக்கா எல்லாம் சொல்கிறோமே, அதில் யமனும் பார்த்துட்டு இருக்கார். யமன் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்புவார், பார்த்துட்டு இருப்பார் அப்படி எல்லாரையுமே. ஸோ அப்படி சாட்சியாக இருக்கக்கூடியவர். அதோ என் நாம சமனம், எல்லாரும் சமத்துவமாக பார்க்கறதுனாலே அவருக்கு சமனம்னா தண்டனை கொடுப்பவர். ஸோ எல்லோரும் யார் யார் தப்புன்னா பாரபட்சம் இல்லாமல் தண்டனை கொடுப்பவர். அதனாலேயே அவருக்கு பேர் சமனம். அப்படி சமத்துவ பாவம்னு ஒரு அர்த்தம், தண்டனை கொடுப்பவர்னு ஒரு அர்த்தம். ஸோ அப்படி தம் பிரணவாமி அகம், அவரை நான் வணங்குகிறேன். ஏன அந்தச்சக்ருதக விஸ்வே சர்வேஷாம் ஜீவினாம் பரம், எல்லாருடைய ஜீவனம் முடிவுக்கு வருவது எவராலேயோ அவரை நான் வணங்குகிறேன். समता सर्वभूतेषु यस्य सर्वस्य साक्षिणः अतः यन्नाम शमनम् इति तं प्रणमामि अहम्. येन अन्तश्चकृतः विश्वे सर्वेषां जीविनां परं कामानुरूपं कालेन तं कृतान्तं नमामि अहम्. ஸோ உலகத்தில் எல்லாருடைய ஜீவனத்தையும் முடிச்சு வச்சு விட்றான். வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போய்டுறது. யமன் வந்தாச்சுன்னா அப்புறம் வாழ்க்கை நீடிக்காது. ஸோ அப்படிப்பட்டவரே வணங்குறேன். உலகத்தில் காலேன காம அனுரூபம், அதாவது இஷ்டம் போல் அந்த காலத்தில், ஏன்னா அவருக்கு அந்த லிபர்ட்டி இருக்குது. இந்த காலத்தில் இந்த டைமில் வரணுன்னா அவர் எங்கே வேணால் வருவார். ஸோ காம அனுரூபம், தன் இஷ்டம் போல். தம் கிருதாந்தம் நமாமி அகம், எல்லாரையும் அந்தம் கிருத அந்தம், அப்படி எல்லாரையும் முடிக்கக்கூடியவரை, தன் விருப்பத்திற்கு இணங்க காலம் வந்தவுடன் வந்து எல்லாரும் உயிரை ஜபபாசத்தை போட்டு எடுக்கிறாரே அவரை வணங்குறேன். பாப்பினா येन अन्तश्चकृतः विश्वे सर्वेषां जीविनां परं काम अनुरूपं कालेन तं कृतान्तं नमामि अहम्. राधे कृष्णा. बिभर्ति दण्डं दण्डाय पापिनां शुद्धिहेतवे नमामि तं दण्डधरं यः शास्ता सर्वजीविनां विश्वं च कलयति एव यः सर्वेषु च सन्ततम्. தண்டம் விபர்த்தி, தண்டம்னா கையில் தடியை வச்சுட்டு இருப்பார் அவர். எல்லாரும் தண்டனை கொடுக்கறதுக்கு தண்டத்தை வச்சுட்டு இருக்கார். பாப்பினாம் தண்டாய, பாவிகளுக்கு தண்டனை அளிப்பதற்காக. சுத்தி ஹேத்தவே, எதுக்கு தண்டனை கொடுக்குறார்? அவளை சுத்தப்படுத்தணும், பாபத்தை நீக்கி அவர்கள் நல்லவர்களாக ஆகணும். அதுக்காக வேண்டி அவரை கையில் தண்டத்தை வச்சுட்டு இருக்கார். அப்படிப்பட்ட தண்டதரம் தம் நமாமி, கையில் தண்டத்தை உடைய அவரை நான் வணங்குகிறேன். ஏக சாஸ்தா சர்வஜீவினாம், எல்லா ஜீவர்களையும் ஆட்சி புரிபவர். ஸோ யமனோட ஆட்சி, அவர் அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருப்பார். எல்லாரும் அந்தந்த நேரத்தில் வந்து முடிச்சு விடுவார். ஸோ விஸ்வம் ச கலையதி ஏவ, விஸ்வம் கலையத்தின்னு காலம் கலையத்தின்னு சொன்ன அர்த்தம், காலம் முடிக்கிறதுன்னு அர்த்தம்.
ஸோ விஸ்வம் கலையத்தின்னா உலகத்தையே முடிக்கக்கூடிய சாமர்த்தியம். ஸோ யமனோட அது இது காலபாஷம் வந்தால் யாருமே மிச்ச முடியாது. ஸோ உலகத்தோட எந்த ஒரு ஜீவனும் நிற்க முடியாது. ஸோ அப்படி கலையத்தி முடிக்கும்போது அவருடைய காலம் முடியும் போது அவர் முடித்து விடுவார். சர்வேஷு ச சந்ததம், ஆல்வேஸ் எல்லாரிடமும் அந்த ஒரு ஆட்சியை அவர் செலுத்த முடியும். விபத்தி தண்டம் தண்டாய पापिनां शुद्धिहेतवे नमामि तं दण्डधरं यः शास्ता सर्वजीविनां विश्वं च कलयति एव यः सर्वेषु च सन्ततम् अतीव दुर्निवार्यं च तं कालं प्रणमामि अहं तपस्वी ब्रह्मनिष्ठः यः संयमी सञ्चित इन्द्रियः जीवानां कर्मफलदः तं यमं प्रणमामि अहम्. ஸோ அதீவ துர்நிவாரியம், அவரை தடுக்க முடியாது. ஏதோ ஒரு மார்க்கண்டேயர் எங்கே ஒரு இதில் பகவானுடைய அருள் பெற்ற யாரோ 1-2 பேர் அப்படி தாண்டுவாளே தவிர அந்த யமனை யாருமே தடுக்க முடியாது. தம் காலம் கால ரூபியாக அப்படி இருக்கக்கூடிய யமனை பிரணமாமி அகம் நான் வணங்குகிறேன். தபஸ்வி பிரம்மனிஷ்டக யக, ஒரு தபஸோடு கூடியவர், பிரம்மத்திலேயே நிஷ்டையாக அப்படியே எப்போதும் தியானம் பண்ணிக்கூடியவர் யார் ஒருவரோ, சம்யமி எல்லாத்தையும் அடக்கியாச்சு, மனசு இந்திரியங்கள் எல்லாம் அடக்கியவர், சஞ்சித இந்திரியக, அதாவது இந்திரியங்களை எல்லாம் ஜெயித்தவர், நன்றாக ஜெயித்தவர். அப்போ ஜிதேந்திரியக அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்திரியங்களை ஜெயித்தவர், ஜீவானாம் கர்மபலதக. ஸோ இவர் இதெல்லாமே யமனுக்கு அடைமொழியாக சொல்கிறான். எவர் ஒருவர் தபஸ்வியை, எப்பொழுதும் தபஸ் தான், பகவானுடைய தபஸில் ஈடுபடக்கூடியவர், பிரம்மனிஷ்டையில் இருக்கக்கூடியவர், ஜிதேந்திரியராக இருக்கக்கூடியவர், அடங்கியவர், கர்மபலதக, ஜீவானாம் கர்மபலதக, உயிரில் உள்ள எல்லாருக்குமே அவருடைய கர்மத்தோட அடிப்படையில் காலமாக வந்து முடிக்கக்கூடியவர். தம் யமம் பிரணமாமி அகம், அந்த யமனை நான் வணங்குகிறேன். अतीव दुर्निवार्यं च तं कालं प्रणमामि अहं तपस्वी ब्रह्मनिष्ठः यः संयमी सञ्चित इन्द्रियः जीवानां कर्मफलदः तं यमं प्रणमामि अहम्. स्वात्मा रामश्च सर्वज्ञः मित्रं पुण्यकृतां भवेत् पापिनां क्लेशदः यः तं पुण्यमित्रं नमामि अहं. சுவாத்மாராமஸ்ட சர்வஜக, அப்படியே தனக்குத்தானே ரமித்து கொண்டிருக்கக்கூடியவர், அவருக்கு வெளியிலேருந்து ஆனந்தம் வேண்டாம், சுவாத்மாராமராக தனக்குத்தானே சந்தோஷமாக இருக்கக்கூடியவர். ஸோ சர்வஜக, எல்லாம் அறிந்தவர், யார் என்ன கர்மம் பண்ணுறான்ட்டு அங்கே சித்திரகுப்தரை வச்சுட்டு அக்கௌண்ட் எடுத்துகிட்டு இருக்கார் இல்லையா. ஸோ எல்லாமே அறிந்தவர் அவர். புண்ணியகிருதாம் மித்திரம், புண்ணியம் பண்ணினவர்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பார். அவள் அந்த வைத்தரணி நதியிலலாம் கூட்டின்னு போக மாட்டார், வைத்தரணியை தாண்டி வச்சுட்டு வரவர். ஸோ அப்படி புண்ணியக்க பண்ணினவர்களுடைய மித்திரனாக ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியவர். பாப்பினாம் கிளேஷதக, ஆனால் பாபிகளுக்கு கஷ்டத்தை கொடுத்து தான் அழிச்சிட்டு போவார் அந்த யாத்தனா தேகம் வரும்போது. எந்த ஒருவர் அப்படி யமன், தம் புண்ணியமித்திரம் நமாமி அகம். ஸோ புண்ணியம் பண்ணுவவர்களுக்கு, புண்ணியசீலராக இருக்கக்கூடியவருக்கு புண்ணியத்தினுடைய மித்திரன்னு சொல்லிட்டாருங்க. ஸோ அவரே புண்ணிய ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த யமனை நமாமி அகம் நான் வணங்குகிறேன். स्वात्मा रामश्च सर्वज्ञः मित्रं पुण्यकृतां भवेत् पापिनां क्लेशदः यः तं पुण्यमित्रं नमामि अहम्. राधे कृष्णा, அதில் வந்து ஓகே, यज्जन्म ब्रह्मणः अंशेन ज्वलन्तं ब्रह्म तेजसा यो ध्यायति परं ब्रह्म तम् ईशं प्रणमामि अहम्. इत्युक्त्वा सा च सावित्री பிரணநாம யமம் முனே. அவ்வளோதான். இந்த 2 ஸ்லோகத்தோடு இது யமாஷ்டகம் முடிஞ்சு விடுறது. ஸோ எஜ்ஜன்ம பிரம்மண அம்சேன, ஸோ எவருடைய ஜென்மமாகட்டு பிரம்மாவுடைய அம்சத்தால் பிரம்ம தேஜஸா ஜுவலந்தம், அந்த பிரம்ம தேஜஸோடு இருக்கக்கூடிய அந்த யமன். ஸோ யமன் வந்து பிரம்மாவோட ஒரு அம்சமாக வந்திருக்காங்கிறான். அது ஜென்மம் எடுக்கிறதே அப்படி தான் வரார் அம்சமாக. பிரம்ம தேஜஸ் இருக்கு அவர்கிட்ட, அப்படி ஜொலிக்கக்கூடியவர். பரபிரம்ம தியாயதி. ஸோ அந்த பரபிரம்மத்தை யார் ஒருவன் தியானிக்கிறானோ, பரம்பிரம்மன்னு சொல்கிறான், பரம்பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த யமனை தியாயதி, எல்லாரும் தியானிக்கிறார்களோ, தம் ஈஷம் பிரணமாமி அகம். அப்படிப்பட்ட சர்வசக்தன், ஈஷன்னாலே சர்வசக்தன், அப்படிப்பட்டவரே நான் வணங்குகிறேன் அப்படின்னு இதை சொல்லிட்டு இப்போ அடுத்தது நாரதர் பார்த்து சொல்கிறார், இப்படி சாவித்திரி சுதித்தான். இத்தியுக்துவா சாச்ச சாவித்திரி, ஹே முனே,
நாரதரே கேளு. இவ்வாறு சாவித்ரி யமனை ஸ்துதி பண்ணி யமம் பிரணநாம யமனை வணங்கினாள். यज्जन्म ब्रह्मणः अंशेन ज्वलन्तं ब्रह्म तेजसा यः ध्यायति परं ब्रह्म तम् ईशं प्रणमामि अहम् इत्युक्त्वा सा च सावित्री प्रणनाम यमं मुने. यमः तां शक्तिभजनं कर्मपाकम् उवाचः इदं यमाष्टकं नित्यं प्रातः उत्थाय यः पठेत् यमात् तस्य भयं नास्ति सर्वपापात् प्रमुच्यते. महापापी यदि पठेत् नित्यं भक्तिसमन्वितः यमः करोति संशुद्धं काव्ययूहेन निश्चितम्. காயவ்யூஹேன நிஷ்சிதம். ஓகே. ஸோ யமகா தாம் சக்தி பஜனம். இப்போ தேவியை கும்பிடுறதை பற்றியெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். சக்தி பஜனை, சக்தியை எப்படி கொண்டாடுறது, அதே மாதிரி கர்மபாக்கம், மனுஷன் என்னென்ன கர்மத்தை பண்ணி என்னென்ன இடத்துக்கு போகிறான். ஏற்கனவே புண்ணிய கர்மத்துக்கு சொர்க்கத்தெல்லாம் சொல்லிட்டார். இனிமேல் பாப கர்மா நரக வர்ணனை வருது, கொஞ்சம் பொறுமையாக தான் கேட்கணும். 86 நம்ம அங்கே 28 லோகம்தான் சொல்லியிருக்கு பாகவதத்தில். இங்கே 86 யமகுண்டங்கள் இருக்குன்ற, அதாவது இது நரக குண்டங்கள் இருக்குன்ற 86ஐயும் சொல்கிறார் அவர். ஸோ அவ்வளோ ஒவ்வொரு லோகத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாருங்க. ஸோ கர்ம பாகம் வாச்ச மனுஷனோட கர்மத்தோட வினை பயனை சொல்கிறார் அவர். இதம் யமாஷ்டகம், இந்த யமாஷ்டகத்தை பிராதருத்தாய நித்தியம் படைத்து டெய்லி காத்தால் எழுந்திருந்து எவன் ஒருவன் படிக்கிறானோ யமாத்து தசிய பயம் நாஸ்தி, யமனை பார்த்து பயப்படவே வேண்டாம். சர்வ பாப பிரமுச்சதே, எல்லா பாபங்களும் நீங்கிவிடும். மகா பாபி எதி படைத்து, ரொம்ப பாபம் பண்ணியிருக்கான் அவன் படித்தான் என்றால் நித்தியம் பக்தி சமன்விதகா, பக்தியோடு கூட படிக்கணும், சும்மா என்ன தானே படிக்கிறலை, பாபியாக இருந்தாலும் நல்ல பக்தியோடு படித்தால் கரோதி யமக சம்சுத்தம், அவனை சுத்தப்படுத்துகிறார். அந்த பாபத்தை தொலைக்கிறதுக்கு முன்னாடி அவனை கொஞ்சம் பாவம் செய்யாதபடி ஆக்கிறார். காயவியூகேன நிஷ்டிதம். ஸோ அவன் இந்த காயவியூகம்னு அவனுடைய உடலால் அவன் பல பாவங்களை செய்திருக்கிறான். ஸோ அந்த உடலால் செய்த பாவத்தை அவர் சுத்தப்படுத்துகிறார். ஸோ அந்த பாவங்களை எல்லாம் அவனை சுத்திப்படுத்தி அப்புறம் தான் அவனை கூட்டின்னு போக முடியும். அதனால் காயவியூகேன நிச்சிதம், நிச்சயமாக அதை பண்ணுறார் யமன். யமஹ தாம் சக்தி பஜனம் கர்மபாகம் உவாசஹ இதம் யமாஷ்டகம் நித்யம் பிராதருத்தாய யஹ படேத் யமாத் தஸ்ய பயம் நாஸ்தி சர்வபாபாத் பிரமுச்யதே. மகாபாபி யதி படேத் நித்யம் பக்தி சமன்விதः யமஹ கரோதி சம்சுத்தம் காயவ்யூகேன நிஷ்டிதம். इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां नवमस्कन्धे यमाष्टकवर्णनं नाम 31 सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ 32 श्रीनारायण उवाच मायाबीजं महामन्त्रं प्रदत्त्वा विधिपूर्वकं कर्म अशुभविपाकञ्च ताम् उवाच रवेः सुतः. ரவேஹே சுதக, ரவிபுத்திரன் சூரியனுடைய பிள்ளையாகப்பட்ட யமன். நாராயணன் சொல்கிறார், சூரியனுடைய பிள்ளை யமன் மாயாபீஜம் மகாமந்திரம் இல்லையா, அவனுக்கு சக்தி பஜனம் சொல்லித்தரேன்னு சொன்னார் இல்லையா போன இதில். அப்போ சக்தியோட பஜிக்கிறது என்னது, ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சேன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம. ஸோ இந்த மாயாபீஜத்தை, அந்த மகாமந்திரத்தை கொடுத்தார். விதிபூர்வகம், எப்படி கொடுக்கணுமோ சாஸ்திர விதிப்படி எப்படி கொடுக்கணுமோ தீட்சை கொடுக்குறார் அவருக்கு, சாவித்திரிக்கு. கர்ம அசுப விபாகம் ச, இதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், அசுப கர்மத்தினால பாப கர்மத்தினால பண்ணதுனால பலன், விபாகம் பலன். தாம் உவாச்ச, அதையும் அவளுக்கு சொன்னார். ஸ்ரீ நாராயண உவாச்ச மாயா பீஜம் மகாமந்திரம் பிரதத்வா விதிபூர்வகம் கர்ம அசுப விபாகம் ச தாம் உவாச்ச ரவேஹே சுதஹ. இதில் ரவியோடு யாரெல்லாம் ரவியோடு சேர், தர்மராஜ உவாச்ச शुभ कर्म विपाकान्न नरकं याति मानवः कर्म अशुभ विपाकञ्च कथयामि निशामय. ஸோ சுபகர்மம் பண்ணினான்னா அந்த பலனால் யாருமே நரகத்துக்கு போகமாட்டான். நரக விபாக்காத், அதை செய்கிறதுனால நரகம் யாத்தி மாணவகா, மனிதன் நரகத்துக்கு போகமாட்டான். கர்ம அசுப விபாகம், கெட்ட காரியம் பண்ணுறதுனால பாபகாரியம் பண்ணுறதுனால என்ன பலன், விபாகம் ச, அந்த பலனை கதையாமி நான் சொல்கிறேன் கேளு, நிஷாமைய கேளு.
धर्मराज उवाच शुभकर्म विपाकात् न नरकं याति मानवः कर्म अशुभविपाकं च कथयामि निशामय नाना पुराणभेदेन नामभेदेन भामिनी नाना प्रकारं स्वर्गं च याति जीवः स्वकर्मभिः. ஸோ பல புராணங்களில் பல விதமாக சொல்லிருக்கு. நாமபேதேன பல பெயர்களும் இருக்குது. பெயர்களும் வித்தியாசமாக இதில் ஒரு பேர் இருக்கும், அதில் வேறு பேர் இருக்கும். நரகங்கள் நிறைய இருக்குது. ஒரு இடத்துல புராணங்களை சொல்லியிருக்கு. ஸோ நானா பிரகாரம் சொர்க்கம் ச யாத்தி ஜீவக கர்மபிகி. ஸோ பலவிதமான இடங்களுக்கு போகிறா. சொர்க்கத்துக்கும் போகலாம், நல்ல காரியம் பண்ணால் சொர்க்கத்துக்கும் போகலாம். ஜீவக ஸ்வகர்மபிகி, தன்னுடைய கர்மத்தால் அவன் சொர்க்கத்தை அடையலாம். பல புராணங்களில் சொல்லக்கூடிய இடங்களுக்கு அவன் அடையலாம். नाना पुराण भेदेन नाम भेदेन वामिनिः नाना प्रकारं स्वर्गं च याति जीव स्वकर्मभिः. வாமினிங்கிறது அட்ரஸ், நோ நோ விசர்க்கம் கிடையாது. ஓகே மேம், இதில் இருக்கு மாற்றிக்கலாம். शुभ कर्म विपाकात् न नरकं याति कर्मभिः कुकर्मणा च नरकं याति नानाविधं नरः. சுபகர்ம விபாகாத், நல்ல காரியம் பண்ணினான நரகத்துக்கு போக மாட்டான். இது ரிப்பீட், இந்த ஸ்லோகம் ரிப்பீட் ஆகுது. ஸோ நரகத்துக்கு போக மாட்டான். கூகர்மனாச்ச நரகம், கெட்ட காரியம் பண்ணும்போது நரகத்துக்கு போவேன். நானாவிதம் நரக, ஒரு நரகம் இல்லை, ஒரு காரியத்துக்கு ஏற்ற மாதிரி பல நரகங்கள் இருக்குது, பல நரகங்களுக்கு போவான். शुभ कर्म विपाकात् न नरकं याति कर्मभिः कुकर्मणा च नरकं याति नानाविधं नरः. நானாவிதம் நரகம் நரக யாத்தி அப்படி பார்க்கணும். அதில் நரகன்னா மனிதன் இல்லையா? ஸோ பலவிதமான நரகங்களுக்கு மனிதன் போகிறான். எஸ், நரகம். नरकाणां च कुण्डानि सन्ति नानाविधानि च नाना शास्त्र प्रमाणेन கர்மபேதேன யானிச்ச. குண்டம்னே பேர் நரகங்களுக்கு. இங்கே குண்டம் குண்டம்னு இந்த வார்த்தை நிறைய வருது. இங்கே நரகத்துக்கு அந்தந்த குண்டம் அப்படின்னு பேர் சொல்கிறேன். ஸோ ப்ராபபிளி அங்கே குக் பண்ணுறா இல்லையா, அந்த பாவிகளெல்லாம் வச்சு குக் பண்ணுறா. ஒரு விதமாக அவளை சமைக்கிறா உட்காந்து. விபாக்கம்னாலே எனக்கு நல்ல சமையல் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதனாலே அதுக்கு குண்டம்னு பேர் வந்திருக்கலாம். ஸோ நரகானாம்ச குண்டானி சந்தி. ஸோ நிறைய குக்கிங் வெசல் நரகங்களில் நிறைய உண்டு. அதனால நரகத்தையே குண்டம்னு சொல்கிற இடங்களும் உண்டு. ஸோ நானாவிதானிச்ச, பலவிதமாக இருக்குது. அவளை போட்டு பழுக்க வைக்கிறது அவளை. ஸோ நானா சாஸ்திர பிரமாணேன, ஸோ சாஸ்திரங்களில் நல்ல பிரமாணம் இருக்குது. எல்லாம் எப்படி எப்படி நடக்கிறதுங்கிறது சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. கர்மவேதேன யானிச்ச, அவள் கர்மப்படி சாஸ்திரம் சொல்லியபடி அவளை போட்டு சமையல் பண்ணிவிடுறா அந்த நரகத்தில். नरकाणां च कुण्डानि सन्ति नानाविधानि च नाना शास्त्रप्रमाणेन कर्मभेदेन यानि च विस्तृतानि च गर्तानि क्लेशदानि च दुःखिनां भयङ्कराणि घोराणि हे वत्से कुत्सितानि च. ஸோ ரொம்ப விஸ்தாரமாக இருக்கும் அந்த நரக குழின்னு சொல்கிறேன். நரகமே குழி. ஸோ நரகக்குழி, கர்த்தன குழி. ஸோ நரகக்குழி நிறைய விஸ்தாரமாக இருக்கும். கிளேஷதானி, எல்லாம் துன்பம் கொடுக்கக்கூடியது. துக்கினாம் கிளேஷதானி, ஏற்கனவே துக்கப்பட்டுட்டே இருப்பான், மேலும் மேலும் துக்கம் தான் அவனுக்கு அப்படி கொடுக்கும் அது. பயங்கராணி, பயத்தை கொடுப்பது. கோரமாக இருக்கக்கூடிய ஹே வத்சே, குழந்தாய். குத்சிதானி, ரொம்ப கேவலமாக இருக்கும். ஒரு தண்டனையை பார்த்தா இவ்வளோ கேவலமாக இருக்கான்னு தோணும். அந்த அளவு மோசமான நரகங்கள் இருக்குது. विस्तृतानि च गर्तानि क्लेशदानि च दुःखिनां भयङ्कराणि घोराणि हे वत्से कुत्सितानि च. मैम राधे कृष्ण मैम. षडशीति च कुण्डानि एवम् अन्यानि सन्ति च निबोध तेषां नामानि प्रसिद्धानि श्रुतौ सति. ஸ்ருதா வேதத்தில். ஸோ எந்த வேதத்தில் எந்த சம்ஹிதையில் அது வரதோ தெரியல இந்த நரகத்தோட பெயர்கள்லாம். ஸோ ஷடஷீதி 86 வகையான நரகங்கள். ஏவம் அந்யானி சந்தி, இது தவிர வேறு இருக்குன்ற. ஸோ இது தவிர வேறு இருக்குது. நிபோத தேஷாம் நாமான், இந்த 86 குண்டத்தோட பேர் மட்டும் நான் சொல்கிறேன். அது கேளு. பிரசித்தமான குண்டங்கள் இதெல்லாம், பிரசித்தமான நரகங்கள், அதை மட்டும் சொல்கிறேன். நீ அது சுத்த வேதத்தில் இருக்கு, கேளு. षडशीति च कुण्डानि एवम् अन्यानि सन्ति च निबोधवे तेषां नामानि प्रसिद्धानि श्रुतौ सति. நாலு போயிடுங்கப்பா. ओके. वह्निकुण्डं तप्तकुण्डं क्षारकुण्डं भयानकं
विट्कुण्डं मूत्रकुण्डं च श्लेष्मकुण्डं च दुस्सहं गरकुण्डं दूषिकुण्डं वसाकुण्डं तथैव च शुक्रकुण्डम् असृक्कुण्डम् अश्रुकुण्डं च कुत्सितम्. அவ்வளோதான், எல்லாமே குத்சிதம் தான். குத்சிதம்னு ரொம்ப கேவலமாக இருக்கக்கூடிய நரகங்கள். வன்னி குண்டம் அக்னி இருக்கும் அந்த இடத்துல. தப்த குண்டம்னு அது இன்னுமே ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடிய குண்டம். அப்புறம் சாரகுண்டம் உப்பு, பயானகம் சாரகுண்டம்ன்ற பயங்கர உப்பு தடவி அந்த கத்தியால் குத்துவாளாக இருக்கும். ஸோ விட்குண்டம்ங்கிறது இந்த மலம் நிறைந்த குண்டம், மூத்திரம் நிறைந்த குண்டம். அப்புறம் ஸ்லேஷ்மான சளின்னு அர்த்தம், சளியாலே நிரம்பின ஒரு குண்டம் இருக்குது. துஸ்ஸகம் சகிக்க முடியாது அதெல்லாம். கரகுண்டம், கரண விஷம் இருக்கிற குண்டம். தூஷி குண்டம்ங்கிறது அந்த இப்போ கெட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டானா அதுவே ஒரு பாய்சனஸ் கேஸ் மாதிரி வருமே, அந்த மாதிரி தூஷிக்கப்பட்ட குண்டம்னு அர்த்தம். அது வசா குண்டம், வசான சதை, எல்லாம் சதையெல்லாம் போட்டு மாமிசம் எல்லாம் போட்டு அப்படி ஒரு குண்டம். சுக்ர குண்டம்னா சுக்லம், இந்த ஸ்பெர்ம்ஸ். ஸோ அதாலே ஒரு குண்டத்தை உண்டாக்கியிருக்கு. அஸ்ரு குண்டம் ரத்தம் இருக்கிற குண்டம். அஸ்ரு குண்டம் கண்ணீரால் நிரம்பிய ஒரு குண்டம். இப்படி பலவிதமான குண்டங்களோட பேர் லிஸ்ட்டு வருதுங்க. वह्निकुण्डं तप्तकुण्डं क्षारकुण्डं भयानकं विट्कुण्डं मूत्रकुण्डं श्लेष्मकुण्डं च दुस्सहं करकुण्डं दूषिकुण्डं वसाकुण्डं तथैव च शुक्रकुण्डम् अश्रुकुण्डं च कुत्सितम्. कुण्डं गात्रमलानां च कर्णविट्कुण्डमेव च मज्जाकुण्डं मांसकुण्डं नक्रकुण्डं च दुस्तरं लोमकुण्डं केशकुण्डम् अस्थिकुण्डं च दुस्तरं ताम्रकुण्डं लोहकुण्डं प्रतप्तं क्लेशदं महत्. ஸோ காத்திரமலானாம்னா இது உடம்புலேருந்து வழியக்கூடிய அழுக்கு, இது வேர்வையெல்லாம் அழுக்காக இருக்கே, அதை வச்சே ஒரு குண்டத்தை உண்டாக்கியிருக்க ஒரு நரகம் இருக்குது. அதுக்கப்புறம் கர்ண வீட்டுனா காதில் உள்ள மலம் இருக்கே, காதில் அழுக்கு எடுக்கிறோமே, அந்த அழுக்கு எல்லாமே வச்சு ஒரு குண்டம் இருக்குன்றார், நரக குண்டம். மஜ்ஜா குண்டங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மஜ்ஜை இல்லையா, காட்டிலேஜ்னு சொல்கிறோமே, அந்த மஜ்ஜா குண்டம் இருக்குது. மாம்சங்களை போட்டு ஒரு குண்டம். துஸ்தரம் நக்கர குண்டம், முதலை இருக்கிற குண்டம். அந்த முதலை இருக்கிற குண்டத்தை போடவே முடியாது, தாண்டவே முடியாத ஒரு முதலைக்கு நடுவில் மாட்டிக்கணும். லோமகுண்டம்னா ரோமத்தால் ஒரே தலைமுடி போட்டு ஒரு குண்டம். கேசகுண்டம், ரோமங்கிறது உடம்புல உள்ள ரோமங்களும் இருக்கலாம். அப்புறம் கேசகுண்டம் தலைமுடியோட உள்ள குண்டம். அஸ்தி எலும்பு குண்டம். துஸ்தரம் அது தாண்ட முடியாது. தாமிர குண்டம் காப்பர்னா சாதா காப்பர் கிடையாது, அப்படியே தகன்னு சூடு, அப்படிப்பட்ட காப்பர். லோக இரும்பு அதை போட்டு உள்ள ஒரு குண்டம். பிராதப்தம் எல்லாம் தபிச்சுன்னு இருக்கும், அப்படி எரிச்சல். கிளேசதம் மகத் கிளேசதம் ரொம்ப துன்பத்தை கொடுக்கக்கூடிய நரகங்கள். कुण्डं गात्रमलानां च कर्णविट्कुण्डमेव च मज्जाकुण्डं मांसकुण्डं नक्रकुण्डं च दुस्तरं लोमकुण्डं केशकुण्डम् अस्थिकुण्डं च दुस्तरं ताम्रकुण्डं लोहकुण्डं प्रतप्तं क्लेशदं महत्. चर्मकुण्डं तप्तसुराकुण्डं च परिकीर्तितं तीक्ष्णकण्टककुण्डं च विशोदं विषकुण्डकं प्रतप्तकुण्डं तैलस्य कुन्तकुण्डं च दुर्वहं कृमिकुण्डं पूयकुण्डं सर्पकुण्डं दुरन्तकम्. அவ்வளோதான். சர்மனா தோல், அது அனிமலோட தோலாக இருக்கலாம், மனுஷன் தோலாக இருக்கலாம், எல்லாத்தையும் தோலை போட்டு ஒரு குண்டம் இருக்குது, நரகம் இருக்குது. தப்த சுரானான்னு இது கொதிக்கிற மது, அப்படி ஒரு நரகம் பரிகீர்த்திதம் சொல்லப்பட்டிருக்கிறது. தீஷ்ண கண்டகன ஷார்ப்பு முள், ஷார்ப்பு முள்ளுகள் நிறைந்த ஒரு நரகம். விஷோதம் விஷகுண்டம்ங்கிறது வந்து விஷ தண்ணியால் நிரப்பப்பட்ட ஒரு விஷகுண்டம் இருக்குது. பிராதப்த குண்டம் தைலசிய, ஸோ தைலம் எண்ணெயை அப்படியே எரியும், அப்படி தலைக்கிற எண்ணெய், அப்படி ஒரு குண்டம். அப்புறம் குண்டம்னா குந்தான ஈட்டிகளாக நட்டு வச்சுருப்பா, அப்படி ஒரு குண்டம். துர்வகம் தாங்க முடியுமா, அந்த ஈட்டி மேலே விழுந்தா துர்வகம் தாங்க முடியாத ஒரு குண்டம். கிருமி குண்டம், கிருமிகளாக அப்படியே நெளிஞ்சின்னு கிடக்கும், அப்படி ஒரு குண்டம். பூய குண்டம் சொன்னாலும், பூயன்னு சொன்னாலே நம்மளுடைய வேஸ்ட்டு மலம் தான். ஸோ சர்ப்பகுண்டம் துரந்தகம், சர்ப்பகுண்டம் அதாவது முடிவே இல்லாத துரந்தம், எந்தமே எண்டே பார்க்க முடியாது, அப்படி ஒரு சர்ப்பங்கள் நெளிஞ்சு கிடக்கும், அப்படி ஒரு குண்டம். चर्मकुण्डं तप्तसुराकुण्डं च परिकीर्तितं तीक्ष्णकण्टककुण्डं च विशोदं विषकुण्डकं प्रतप्तकुण्डं तैलस्य
कुन्तकुण्डं च दुर्वहं कृमिकुण्डं पूयकुण्डं सर्पकुण्डं दुरन्तकम् मशकुण्डं दंशकुण्डं भीमं करलकुण्डकं कुण्डं च वज्रदंष्ट्राणां वृश्चिकानां च सुब्रते शरकुण्डं शूलकुण्डं खड्गकुण्डं च भीषणं गोलकुण्डं नक्रकुण्डं काककुण्डं शुचास्पदम् ஸோ மஷகுண்டம் தெரியுமா? கொசு எல்லாம் அங்கே உட்காந்துருக்கும். நம்மளை இங்கே கொசு அடிக்கிறோம் இல்லையா, அங்கே போனால் நம்மளை கொசு அடிக்கும் போ. ஸோ மஷகுண்டம் கொசு. அப்புறம் தம்சகுண்டம்னா கடிக்கிற பூச்சிகள். பல்லுலாம் பயங்கரமாக இருக்கும், கடிக்கும் நம்மளை. அப்படி ஒரு பீமம் கரல குண்டகம், அப்படி ஒரு கரலம்னா விஷம் தான் திரும்பியும். ஸோ அப்படி விஷம் நிறைந்த பூச்சிகள்லாம் இருக்கக்கூடிய குண்டங்கள்லாம் இருக்குவாங்க. அப்புறம் வஜ்ர தம்ஸ்ரானாம் குண்டம், பயங்கர ஷார்ப் எட்ஜுள்ள பற்களை உடைய ஒரு கிருமிகள் இருக்கக்கூடிய குண்டம். அப்புறம் விருஷ்டிக்கான தேளெல்லாம் போட்டு ஒரு குண்டம் இருக்குது அங்கே. அப்புறம் ஷரகுண்டம், ஷரங்களை நட்டு வச்சுருப்பான், அம்புகளாக இருக்குங்க. சூலகுண்டம், சூலங்களை நாட்டி வச்சுருப்பான். கட்ககுண்டம்னா வாள், கட்கனா வாளெல்லாம் நாட்டி ஒரு குண்டம். இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். கோலகுண்டம்ங்கிறது ஆக்சுவலாக ரவுண்டு ஷேப்பில். கோலாங்கிறதுக்கு வேறு ஒன்றும் மீனிங் தெரியலையே, பார்ப்போம். கோலகுண்டம்னு நார்மலாக கோலம்னா ரவுண்டுன்னு பார்ப்போம். கோலகுண்டம் வேறு தான் அர்த்தம் இருக்கும், இங்கே பார்க்கணும். நக்கரகுண்டம்னா நக்கரனால முதல்ல தான், திருப்பி ஏற்கனவே நக்கரகுண்டம் ஏற்கனவே வந்துடுது, திருப்பி இங்கே வருது. நக்கரகுண்டம் மேலேயே பார்த்தோம் நம்ம. ஸோ நக்கரகுண்டம். காக்ககுண்டம் சுச்சாஸ்பதம்னா இது காக்கா இருக்கும் நிறையா. அது என்னாச்சு, கண்ணை பிடுங்கும், அது கண்ணை வந்து கொத்தும் அது. அப்படிப்பட்ட காக்ககுண்டம் சுச்சாஸ்பதம், கவலையை தரக்கூடியது. मशकुण्डं दंशकुण्डं भीमं गरलकुण्डकं कुण्डं च वज्रदंष्ट्राणां वृश्चिकानां च सुब्रते शरकुण्डं शूलकुण्डं खड्गकुण्डं च भीषणं गोलकुण्डं नक्रकुण्डं काककुण्डं शुचास्पदम् मन्तानकुण्डं बीजकुण्डं वज्रकुण्डं च दुस्सहं तप्तपाषाणकुण्डं च तीक्ष्णपाषाणकुण्डकं लालाकुण्डं मसीकुण्डं चूर्णकुण्डं तथैव च चक्रकुण्डं वक्रकुण्डं कूर्मकुण्डं महा उल्बणम्. கரெக்டு. ஏன்னா இங்கே வக்ரகுண்டம்லாம் வரும்போது பார்த்தானா வளைஞ்சிருக்கிற குண்டம்னு எல்லாம் அர்த்தம் வருது. அதனால் ரவுண்டு குண்டம்ங்கிறது அது அந்த இடத்துல கரெக்டு தான் போட்டுருக்கு. ஸோ மந்தான குண்டம்னு என்னது, நம்மளை போட்டு கடைஞ்சி எடுத்துவிடுவான். ஸோ மந்தான குண்டம் அது இது மாதிரி இருக்கும், மத்து மாதிரி கடையிறது. பீஜகுண்டம், பீஜங்கள் எல்லாம் போட்டு அந்த மாதிரி விதைகள்லாம் போட்டு அது தகிக்குமா இருக்கும். வஜ்ரகுண்டம், வஜ்ரன்னா டைமண்டு இல்லையா, டைமண்டை வந்து ஷார்ப் எட்ஜுள்ள ஒரு மெட்டீரியல் இல்லையா, அந்த மாதிரி நம்மளை அறுக்கிற மாதிரி உள்ள மெட்டீரியல் உள்ள குண்டம், சகிக்க முடியாது, துஸ்ஸகம். தப்த பாஷான குண்டம்னா கல்லெல்லாம் எரிஞ்சுன்னு இருக்கும். பாஷான கல்லெல்லாமே அப்படி சுடும், அப்படியேப்பட்ட கல் குண்டம். தீக்ஷ்ண பாஷான, அதை விட ஷார்ப் எட்ஜுள்ள கல்கள் உள்ள ஒரு குண்டம். லாலா குண்டம்ங்கிறது இந்த எச்சிலே உமிழ்ந்து வச்சுருக்கிற அந்த குண்டம். அப்புறம் மசி குண்டம்னு சொன்னான்னா இங்கு ஊற்றி வச்சுருப்பான், அப்படி ஒரு குண்டம். மஷின்னா மசி தான். ஸோ சூர்ண குண்டம்னு சொன்னான்னா சுண்ணாம்பு பொடி, சூர்ணமாக பொடிச்சு சுண்ணாம்புகள்லாம் பொடிச்சு வச்சுருப்பான், அப்படி ஒரு குண்டம். சக்கர குண்டம்னு சொன்னான்னா அதான் சக்கர ஷேப்பில் இருக்கக்கூடிய ரிங் ஷேப்பில் இருக்கக்கூடிய குண்டம். ப்ராபபிளி அதில் நிறைய ரிங்கு மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் ஷார்ப் எட்ஜாக இருக்கலாம் அந்த ரிங்கில், தெரியாது. வக்ர குண்டம்னாலும் வளைந்த குண்டம் தான் அர்த்தம் வருதுங்க. மகா உல்பணம் கூர்ம குண்டம், பயங்கரமான ஆமைகள்லாம் இருக்கும், அப்படி ஒரு கூர்ம குண்டம் வேறு இருக்குது. मन्तानकुण्डं बीजकुण्डं वज्रकुण्डं च दुस्सहं तप्तपाषाणकुण्डं च तीक्ष्णपाषाणकुण्डकं लालाकुण्डं मसीकुण्डं चूर्णकुण्डं तथैव च चक्रकुण्डं वक्रकुण्डं कूर्मकुण्डं माहोल्बणम्. राधे कृष्ण मैम. लालाना ज्वालकुण्डं भस्मकुण्डं दग्धकुण्डं शुचिस्मिते तप्तसूचीम् असिपत्रं चुरदारं शुचिमुखं गोकामुखं नक्रमुखं गजदंशं च गोमुखं कुम्भीपाकं कालसूत्रं मत्स्योदं कृमितन्मुखं तंतुकम. तंतुकम. எஸ்.
இதுலேருந்து என்ன இப்போ தெரியறது, நம்ம துப்புற சளியோ எச்சிலோ எதுவுமே வேஸ்ட் ஆகிறது இல்லை. அங்கங்கே போய் நரகத்தை அதெல்லாம் அட்ராக்ட் ஆகி இழுத்துட்டு போயிடுறது போல் இருக்குது. ஸோ எல்லாம் இங்கே என்ன பூமியில் இருக்குது, அது எங்கேயோ போயிடுறது, போய் ஒரு நரகமாக உட்காந்துருக்கு அதெல்லாம். ஸோ அப்படி எல்லாமே அங்கே ரத்தம் சிந்தற ரத்தம் எல்லாமே ரத்த குண்டமாக போய் உட்காருது. ஸோ எதுவுமே பூமியிலேருந்து இட் ஹாஸ் பீன் அட்ராக்டட் அண்ட் ஃபார்ம்டு இன்டு. அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் வைத்தரணி நதின்னு சொல்லும்போதே என்ன சொல்கிறோம், ஒரு மலங்களாலும் மூத்திரனாலும் சளினாலும் உண்டாக்கப்பட்டதாக வைத்தரணி நதியேன்னு சொல்கிறோம். அப்போ எல்லாமே பூமியிலேருந்து இட் கோஸ் சம்வேர் அண்ட் இட் ஃபார்ம்ஸ் ஒரு பிளேஸ், அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஜுவாலாமுகம் அதானே ஆரம்பிக்கிறேன், கரெக்டு. ஜுவாலா குண்டம்னு சொன்னானது அப்படியே ஜுவாலைகள் எரியும். பஸ்ம குண்டம், பஸ்மனது சாம்பல், அப்படியே அந்த சாம்பல் நீர் பூத்த நெருப்புன்னு சொல்ல மாட்டோமா, அந்த சாம்பல். தக்த குண்டம், தக்தனை எரிஞ்சின்னு இருக்கக்கூடிய குண்டம். சுச்சிஸ்மிதேன்னு நடுவில் கூப்பிட்டுடுறார். ஹே அழகான புன்னகை உடையவளே சாவித்திரியே கேளு. தப்த சூச்சி மசிபத்திரம், அதாவது சூச்சின்னா ஊசி. ஸோ ஊசி குத்தி வச்சுருக்கும். அதே மாதிரி அசிபத்திரம்னு சொன்னான்னா பயங்கரமான இலைகள். இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம பனை ஓலையில் எப்படி குத்தும் அந்த மாதிரி அது அசிபத்திர நரகம்னு பேர். அந்த மாதிரி இலைகளே அப்படி குத்துற மாதிரி இலைகள் உள்ளது. ஸோ அசிபத்திரம். சுரதாரம், சுரன ஷார்ப் எட்ஜு உள்ள சூச்சி முக நரகம். சூச்சின்னா ஊசி எண்டுள்ள அந்த நரகம் இருக்குது. கோகாமுகம், கோகாங்கிறது ஆக்சுவலாக பசுக்கள் தான். பசுக்கள்லாம் நிறைய இருக்குது. மேபி கொம்புகளை வச்சு குத்துமாக இருக்கும். இங்கே பசுவதையெல்லாம் பண்ணினா அங்கே போய் குத்தும். ஸோ நக்கரமுகம், நக்கரம் திருப்பி முதலைகள் தான். கஜதம்சம்னு இது நல்ல தந்தத்தை வச்சு குத்தக்கூடிய யானைகள் இருக்கக்கூடிய நரகம். கோமுகம்னா இதுவும் தான், பசுக்களோடு அந்த இது வச்சுட்டு இருக்கக்கூடிய நரகம் தான். கும்பிபாகம், இந்த கும்பிபாகத்தை தான் ரொம்ப டீட்டெயிலாக பின்னாடி வரும், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. கும்பிபாக நரகம் ரொம்ப இருக்கிற நரகங்கள்லேயே தி ஒஸ்ட்டு. அதில் சகல விதமான தண்டனை உண்டு, அதில் ஒரு தண்டனை கிடையாது. இந்த 86 நரகத்தில் உள்ள பாதி தண்டனை அதில் இருக்குது. அப்படிப்பட்ட கும்பிபாக நரகம். காலசூத்திர நரகம். ஸோ காலசூத்திரம்னா இது பாசக்கயிறு வச்சு கட்டி போட்டுருவா, எல்லோரும் கட்டி எடுத்து அடிப்பாள். மத்ஸ்யோதம் நிறைய மீன்கள்லாம் போட்டு அந்த தண்ணி விட்டு வச்சுருப்பாள், எல்லாம் கடிக்கும். கிருமி தந்துக்கம், கிருமி தந்துக்கம்னா இது கிருமிகள் வரிசையாக அப்படியே இருக்கும். தந்துன்னா இது வரிசை நிறைய கிருமிகள் நிறைந்த நரகம். ஜ்வாலா குண்டம் பஸ்ம குண்டம் தப்த குண்டம் சுச்சிஸ்மிதே தப்த சுச்சிம் அசிபத்ரம் க்ஷுரதாரம் சுச்சீமுகம் கோகாமுகம் நக்ரமுகம் கஜதம்சம் ச கோமுகம் கும்பீபாகம் காலசூத்ரம் மத்ஸ்யோதம் கிருமிதந்துகம். இல்லை வாசிங்க, கரெக்டாக வாசிங்க. பாம்சுபோஜ்யம் பாஷவேஷ்டம் शूलप्रोतं प्रकम्पनं पुल्कामुखं अन्धकूपं वेदनं ताडनं तथा जालरन्ध्रं देहचूर्णं दलनं शोषणं कषं शूर्पं ज्वालामुखं चैव धूम अन्धं नागवेष्टनं. பாம்சு போஜ்யம்னு இது நல்ல கொதிக்கிற மண்ணை திங்க சொல்லுவாள். அதான் பாம்சு போஜ்யம், மணலை போட்டு அதை தின்னு அப்படி ஒரு நரகம். பாஷ வேஷ்டம்னு சொன்னால் நெட்டை போட்டு பிடிச்சிடுவா, நம்மளை நெட்டில் போய் மாட்டிக்கினா வெளியில் வர முடியாது. அப்புறம் சூலப்ரோத்தம்னு சூலத்தால் குத்துவா, எங்கே பார்த்தாலும் சூலமாக இருக்கும், அந்த கிங்கரெல்லாம் குத்துவா. பிரகம்பனம்னு நம்மளை நடுங்க வைக்கக்கூடியது, அப்படிப்பட்டது. உல்காமுகம்னா உல்கான நெருப்பு இல்லையா, நெருப்பு அப்படியே இது தீ கங்குகளாக இருக்கும், அப்படி ஒரு நரகம். அந்த கூப்பம் பாழுங்கணல், ஒன்றுமே இருட்டு, அப்படி ஒரு இது குண்டம். வேதனம்னு சொன்னால் இது அடிக்கிறது, வேதனம்னு பியர்சிங்னு அர்த்தம். வேதனான்னு சொன்னால் பியர்சிங், இது 4வது தா. ஸோ வேதான்னு நம்ம 3வது தாவை போட்டோன்னா அரிதல்னு அர்த்தமாயிடும். இது வேதனம் 4வது தா வரும்போது குத்துறது, அப்படியே ஈட்டியால் குத்துறது, அந்த மாதிரி. வேதனம் தாடனம் அடிக்கிறது, இதெல்லாம் நடக்கும் இந்த நரகங்களில். ஜாலரந்திரம் அப்படின்னே ஒரு நரகம் இருக்குது. ஜாலரந்திரம்னு சொன்னால் ஜன்னல் மாதிரி ஓட்டை இருக்கும். அந்த ஜன்னல் ஓட்டையில் என்னெல்லாம் இருக்குமோ தெரியாது, அந்த ஓட்டைக்குள்ளே நுழைய முடியாத ஓட்டையில் நம்மளை நுழைப்பாளாக இருக்கும். தேகச்சூர்ணம், அதான் தேகமே பொடிப்படி ஆகிடும் அந்த மாதிரி நுழைக்கும் போது. தலனம் கிழிக்கக்கூடிய எட்ஜு உடையது. சோஷணம் அப்படியே உலர்ந்து போயிடும், உடம்பெல்லாம் தண்ணின்னு அழ வேண்டி தான், அப்படி சோஷணம். கஷம்னு சொன்னானது ரொம்ப கஷாயம் மாதிரி கருன்னு இருக்கக்கூடிய தண்ணியை கொதிக்க வச்சு அதில் இருக்கும். சூர்பனது முறம் போல் குத்தக்கூடிய அந்த ஆயுதங்கள்.
ஜுவாலாமுகம் ஏற்கனவே பார்த்தோம் நம்ம, ஜுவாலையை கொப்பளிக்கிறது. தூம அந்தம் புகையாலேயே ஒரு நரகம், புகை அதெல்லாம் இருட்டு. நாகவேஷ்டனம் அதாவது அந்த பாம்பெல்லாம் சுழண்டு இருக்கக்கூடிய அதால் சுத்தப்படுவோம். அந்த அதில் புகை இருக்கும். அப்புறம் வேஷ்டனம்ங்கிறது அடுத்த நரகம். நாகங்கள் நம்மளை சுற்றிக்கும், நம்மளை நசுக்கும், மலைப்பாம்பு நசுக்கிற மாதிரி நசுக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நரகங்கள். பாம்சுபூஜ்யம் பாஷவேஷ்டம் சூலப்ரோதம் பிரகம்பனம் உல்காமுகம் அந்தகூபம் வேதனம் தாடனம் ததா ஜாலாரந்திரம் தேகச்சூர்ணம் தல்தலனம் சோஷனம் கஷம் சூர்பம் ஜ்வாலாமுகம் சைவ தூம அந்தம் நாகவேஷ்டனம். குண்டானி ஏதானி சாவித்ரி பாபினாம் க்லேஷதானி ச நியுதைஹி கிங்கரகணைர் ரக்ஷிதானி ச சந்ததம் தண்டஹஸ்தைஹி பாசஹஸ்தைஹி மதமத்தைஹி பயங்கரைஹி சக்திஹஸ்தைஹி கதாஹஸ்தைஹி அசிஹஸ்தைஹி சுதாருணைஹி. சொல்லிட்டேம்மா, 86 குண்டத்தை லிஸ்ட் பண்ணிட்டேன் நான். சாவித்திரி கேட்டுக்கோ. பாபினாம் கிளேஷதானி, பாபிகளுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய நரகங்கள். நியுதைஹி கிங்கரகணைஹி, எவ்வளோ நியுதம், அயுதம்னா 10,000, நியுதம்னா இன்டு 10, 1,00,000. 1,00,000 கிங்கர்களுடைய யமகிங்கர்கள் இருப்பா, அந்த நரகங்கள்லாம் இருப்பா. ரட்சிதானி அவர்கள் தான் ரட்சணை பண்ணிட்டு இருக்கா, அந்த நரகங்கள்லாம் பாதுகாத்துட்டு இருக்கா. சந்ததம் ஆல்வேஸ். தண்டஹஸ்தை கையில் தண்டத்தை வச்சுட்டுருப்பா, கம்பை வச்சுட்டுருப்பா. பாஷஹஸ்தை கையெல்லாம் வச்சுட்டுருப்பா. அப்புறம் மதமத்தைஹி பயங்கரை, பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருப்பா. ரொம்ப நல்ல கள்ளெல்லாம் குடிச்சு மதம் பிடிச்சிருப்பா. அடிக்கிறதுல ரொம்ப சாமர்த்தியமாக அடிப்பா. சக்தி ஹஸ்தைகி வேலெல்லாம் கையில் வச்சுட்டுருப்பா. கதாஹஸ்தைகி கதையை வச்சுட்டுருப்பா. அசிஹஸ்தைகி வாழை கையில் வச்சுட்டுருப்பா. சூதாருணைகி அப்படி கொடியவர்கள் என்னுடைய கிங்கரர்கள், அவர்கள் இந்த இதெல்லாம் ரட்சிச்சுண்டு இவாளெல்லாம் அடிச்சுண்டு எல்லாம் இருப்பா. குண்டானி ஏதானி சாவித்ரி பாபினாம் க்லேஷதானி ச நியுதைஹி கிங்கரகணை ரக்ஷிதானி ச சந்ததம் தண்டஹஸ்தைஹி பாஷஹஸ்தைஹி மதமத்தைஹி பயங்கரைஹி சக்திஹஸ்தைஹி கதாஹஸ்தைஹி அசிஹஸ்தைஹி சுதாருணைஹி. தமோயுக்தைஹி தயாஹீனைஹி நிவார்யைश्च न सर्वतः तेजस्विभ्यश्च निःशङ्कैः आताम्रपिङ्गलोचनैः योगयुक्तैः सिद्धियुक्तैः नानारूपधरैः पटैः आसन्न मृत्युभिः दृष्टैः पापिभिः सर्वजीविभिः. தமோயுக்தைஹி அவளாம் அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடியவர்கள். கிங்கர்கள்லாம் ஒரே அஜ்ஞானம் தான், அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அடிக்கணும்னு அடிப்பா, அவ்வளோதான். தயையே கிடையாது. தயாஹீனகி தயவு கிடையாது. நிவாரியைச்ச சர்வத்தக அவளை தடுக்கவே முடியாது. அடிக்க ஆரம்பித்தா அடி தான் போட்டுட்டே இருப்பாள். யாராலும் அவளை தடுக்கவே முடியாது. சர்வத்தக ஒரு போரும் யாராலும் தடுக்கவே முடியாது. தேஜஸ்விபிஹி அதான் ரொம்ப தேஜஸோடு இருப்பாள். ரொம்ப சாமர்த்தியம் வேணும், அடிக்கிறதுக்கு கூட ஒரு சாமர்த்தியம் வேண்டாமா. நிஷங்கைஹி ஒரு பயம் கிடையாது. சங்கான கவலை பயம் எல்லாமே சங்கான வரும். ஸோ ஒரு கவலையோ ஒரு பயமோ கிடையாது அவளுக்கு. தாமிர பிங்கலோச்சனைகி எப்போது கண்ணு செவச்சவான் இருக்கும். கண்ணு எப்போ பார்த்தாலும் கோவம் தான், அடிக்கிறது தான், செவப்பு தான். யோகயுக்தைகி சித்தியுக்தைகி அதாவது அவள் இந்த கிங்கரன் போஸ்ட்டு கிடைக்கிறதுனால யோகமெல்லாம் பண்ணி தான் வந்திருக்காவா. அவளுக்கு யோகமெல்லாம் இருக்குது. சித்தியுக்தை அதோடு பல்லாம் தான் இந்த போஸ்ட்டு, தர்மராஜன் கீழே வேலை பண்ணுற போஸ்ட்டு. நானா ரூபதரைகி பட்டைகி பல ரூபங்களை தரித்தவர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய வேலைக்காரர்கள். பட்டைகி வேலைக்காரர்களால் ஆசன்ன மிருத்யுபிகி திருஷ்டைகி இந்த கிங்கர்களை யார் பார்ப்பா, யார் பார்க்குறான்னு சொன்னால் சாகர தருவாயில இவளை பார்ப்பா. எவன் நிற்கிறான்ங்கிறது தெரியும். சாகர சமயத்தில் ஆசன்ன மிருத்யுபிகி மிருத்யு உக்காண்டாச்சுன்னா அவளுக்கு இந்த கிங்கரா கண்ணில் தெரிவாளாம். திருஷ்டைகி பார்க்கப்படுபவர்கள். சர்வ ஜீவிபிகி பாப்பிபிகி எல்லா ஜீவர்களும் பார்ப்பார்கள். பாபிகள் கண்டிப்பாக பார்ப்பா. எல்லா ஜீவர்களுக்குமே சாவு வரோச்சே யமகிங்கர் வந்தாச்சுன்னு தெரியும். கண்டிப்பாக பாபிகள் இவாளை அந்த பயங்கரமான கோலத்தில் இவா பார்ப்பா. तमोयुक्तैः दयाहीनैः निवार्यैः च सर्वतः
तेजस्विभिश्च निःशङ्कैः आताम्रपिङ्गलोचनैः योगयुक्तैः सिद्धियुक्तैः नानारूपधरैः भटैः आसन्न मृत्युभिः दृष्टैः पापिभिः सर्वजीविभिः स्वकर्मनिरतैः सर्वैः तप्तैः सौरैश्च गाणपैः अदृश्यैः पुण्यकृद्भिश्च सिद्धैः योगिभिः एव च स्वधर्मनिरतैः वापि विततैः वा स्वतन्त्रकैः बलवद्भिश्च निःशङ्कैः स्वप्नदृष्टैश्च वैष्णवैः. லாஸ்ட் டைம் படிச்சிருங்க. ஏதத்தே एतत्ते कथितं साध्वी कुण्डसङ्ख्या निरूपणम् येषां निवासः यत्कुण्डे निबोध कथयामि ते. ஸோ இதில் வந்து இந்த ஸ்லோகத்தை பார்க்கும்போது சர்வசி ஜீவிபிகி பாப்பிபிகின்னு சொல்லும்போது அது மனிதனாக இருக்கட்டும் ஒரு பசுவாக இருக்கட்டும் அப்படி பல ஜீவர்களாக இருந்தாலும் பாப்பிகள் பார்ப்பார்கள்ங்கிறது அங்கே புரிஞ்சுக்கணுங்க. எல்லாரும் பார்க்குறான்னு சொல்லலை அவர். ஸோ எந்த ஒரு யோனியில் பிறந்தாலும் அவன் பாப்பியாக இருந்தால் அவன் பார்ப்பான், என்ன அந்த எமக்குங்கிறத பார்ப்பான். ஆனால் மற்றவா பார்க்க மாட்டான், புண்ணியம் பண்ணா பார்க்க மாட்டான்ட்டு அறிவர். ஸ்வகர்ம நிரதைகி சர்வைகி, தன்னுடைய தர்மத்தில் இருக்கா, தன்னுடைய கர்மம் மட்டுமே பிரதானமாக அந்த கர்மம் என்ன சொல்லியிருக்கோ அதை பண்ணுறா. ஷாக்தைகி, சக்தைகிலே ஷாக்தைகி, ஷாக்தர்கள்னால் ஷைவைட்ஸ், சிவனை ஃபாலோ பண்ண சக்தியை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் ஷாக்தர்கள். அப்புறம் சௌரைஹி சௌரன சூரமானம், அதாவது சூரிய தேவனை கும்பிடுபவர்கள். காணபைகின கணபதியை கும்பிடுபவர்கள். இப்படி பல ரூட்டில் அவள் தன்னுடைய கர்மத்தில் பண்ணிண்டு அவள் என்ன பக்தி பண்ணினாலும் சரி, புண்ணிய கிருத்பிஷ்ட புண்ணியத்தை பண்ணினவர்களால் சித்தைகி யோகிபிகி, சித்தர்கள் யோகிகள் இவர்கள் எல்லாமே அதிருஷ்யைகி, அவா பார்க்க மாட்டா. யமகிங்கரர்கள் இந்த பயங்கரமானவர்கள் அவா கண்ணுக்கு வரமாட்டா. ஸ்வதர்ம நிரதைஹி வாபி, அதாவது தன்னுடைய தர்மத்தில் நிலை பெற்று நிற்கிறாளே. விததைஹி வா ஸ்வதந்திரகைஹி, ஸோ தன்னுடைய தந்திரம்னு என்னது, தன்னுடைய அந்த ஆகமம் தன்னுடைய விதி என்ன சொல்கிறதோ அதை விசாலமாக அந்த இது தன்னுடைய தர்மத்தை அப்படி ஃபாலோ பண்ணுறவர்கள் அவளும் பார்க்க மாட்டான். பலவத்பிஷ்ட நிஷங்கைஹி, அதாவது இந்த யமகிங்கர்கள் தான் பலவான்கள்னு சொல்கிறார். ஸோ பலவத்பிகி, அந்த யமகிங்கரர்களால் நிஷங்கைஹி பயங்கரமானவர்கள், பயப்படாதவர்கள்னு பார்த்தோம் இல்லையா. சொப்ன திருஷ்டைஷ்ட வைஷ்ணவைஹி, அதாவது சொப்பனத்தில் கூட விஷ்ணு பக்தர்கள் பார்க்க மாட்டார்கள். சொதர்மத்தில் நிற்கிறவா லிஸ்ட்டு கொடுத்தார், காணப்பர்கள் அவெல்லாம் பார்க்க மாட்டார். விஷ்ணு பக்தர்களுக்கு ஸ்பெஷல் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருங்க. ஸோ சொப்ன திருஷ்ட வைஷ்ணவைகி, சொப்பனத்தில் கூட அவர்கள் இவர்கள் இந்த யார் பலவான்களான இவர்கள் எமங்களை பார்க்க மாட்டா. ஏற்கனவே ஒரு பாடம் படிச்சுட்டா இல்லையா, எமன்ட்ட வந்து கேள்வி கேட்டு பாடம் படித்தா இல்லையா அஜாமல் என்னை கூட்டின்னு வரத்துக்கு. அதனால விஷ்ணு பக்தர்கிட்ட நெருங்காதுன்னு சொல்கிறேன் யமன். அதனால அவளை கண்ணில் கூட பார்க்க மாட்டா இவா. ஏதத்தே கதிதம் எல்லாம் சொல்லியாச்சுமா சாத்வி. குண்ட சம்யா நிரூபணம், 86 குண்டங்களை பற்றி நான் உனக்கு இது சொன்னேன், நம்பர் சொன்னேன். ஏஷாம் நிவாசக எத்குண்ட, யார் யார் எந்த குண்டத்தில் எந்த நரகத்தில் இருப்பா. கதையாமித்தே நிபோத, உனக்கு சொல்கிறேன் அதை கேளுன்ட்டு. நம்ம சாதி எந்தெந்த பாவத்தை பண்ணி எந்தெந்த நரகத்துக்கு போவானோ அதையும் சொல்கிறேன் கேளுன்ட்டாருங்க. சரி ஓகே. स्वकर्म निरतैः सर्वैः शाक्तैः शौरैश्च गाणपैः अदृश्यैः पुण्यकृद्भिश्च सिद्धैः योगिभिः एव च स्वधर्मनिरतैः वापि विततैः वा स्वतन्त्रकैः बलवद्भिश्च निःशङ्कैः स्वप्नदृष्टैश्च वैष्णवैः एतत्ते कथितं साध्वी कुण्डसङ्ख्या निरूपणम् येषां निवासः यत्कुण्डे निबोध कथयामि ते. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां नवमस्कन्धे नारायण नारद संवादे सावित्री उपाख्याने कुण्डसङ्ख्या निरूपणं नाम 32 सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ 33 धर्मराज उवाच हरिसेवारतः शुद्धः योगसिद्धः प्रतिसति
तपस्वी ब्रह्मचारी च न याति नरकं ध्रुवम् அடுத்த ஸ்லோகம் கட்டுவாச்சா कटुवाचा बान्धवांश्च बललेपेन यो नरः दग्धान् करोति बलवान् वह्निकुण्डं प्रयाति सः ஸோ ஹரிசேவாரதக விஷ்ணுக்கு சேவை பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவன் சுத்தமாக இருக்கக்கூடியவன் சுத்தகன்னா மனசுத்தியாக இருக்கிறான் யோக சித்தக யோகத்தினால் அந்த சுத்தியை அடைந்தவன் அது பக்தி யோகமாக இருக்கலாம் ஞான யோகமாக இருக்கலாம் எந்த யோகமாக அஷ்டாங்க யோகமாக இருக்கலாம் ஸோ அதனால் அந்த யோகத்தினால சித்தியை அடைந்தவன் விரதத்தோடு கூடியவன் ஏகாதசி விரதமெல்லாம் கடைபிடிக்கக்கூடியவன் அவன் தபஸ்வி தபஸோடு கூடியவன் பிரம்மச்சாரி சின்ன பையன் பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவன் ந யாத்தி நரகம் துருவம் இவாளுக்கெல்லாம் நரகம் கிடையாதுன்னு விட்டான் ஸோ பிரம்மச்சாரி அதான் 12 வயசுக்குள்ளே நீ வந்து என்ன ஒன்றும் பண்ணப்படாதுன்னு ஒரு இதெல்லாம் கேட்குறாரு இல்லையா நம்ம யமனா ஆகிறதுக்கு முன்னாடி அவர் யாருப்பாம் பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் நரகம் கிடையாதுன்ற ந யாத்தி நரகம் துருவம் அவளுக்கு இந்த மாதிரி தபஸ்வியோடு கூட பிரம்மச்சாரியின் லிஸ்ட்டில் சேர்த்துட்டான் அவன் எதை தப்பு பண்ணினா கூட அவனுக்கு நரகம் கிடையாது கட்டுவாச்சா பாந்தவாம்ச அதாவது ரொம்ப திட்டுறான் ஒருத்தன் எப்போதும் பயங்கர பருஷமான வாக்கியம் பருஷன்னு கொடிய வார்த்தைகளால் கட்டுவாச்சத்தினால பந்துக்களை எல்லாம் பலலேப்பேன நான் பலசாலிங்கிற ஒரு கோதால யார் திட்டுறானோ நரக யார் திட்டுறானோ தக்தான் கரோதி பலவான் அதாவது அவளெல்லாம் எரிக்கிறது சுட்டு எரிக்க வார்த்தையாலேயே சுட்டு எரிக்கிறான் அந்த மாதிரி ஒருத்தன் வன்னி குண்டம் பிரயாத்திசா அவனுக்கு அக்னி குண்டத்துக்கு தான் போனான் வன்னி குண்டம் இருக்கா யாருக்குன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காளே அந்த வன்னி குண்டத்துக்கு அவன் போவான் ஏன்னா இங்கே எரிச்சானா நீ எரிஞ்சிட்டு கடான்னு அனுப்புகிறாங்க धर्मराज उवाच हरिसेवारतः शुद्धः योगसिद्धः व्रती सति तपस्वी ब्रह्मचारी च न याति नरकं ध्रुवं कटुवाच बान्धवांश्च बललेपेन यो नरः दग्धान् करोति बलवान् वह्निकुण्डं प्रयाति सः स्वगात्र लोभमान अब्दं तत्र स्थित्वा हुतासने पशुयोनिम् अवाप्नोति रौद्रदग्धां त्रिजन्मनि ब्राह्मणं तृषितं तप्तं क्षुदितं गृहम् आगतं न भोजयति यो मूढः तप्तकुण्डं प्रयाति सः ஸோ ஸ்வகாத்திர லோமமான அப்தம் தன்னுடைய காத்திரத்தில் உடம்புல வந்து எத்தனை ரோமங்கள் இருக்கோ அத்தனை வருடங்கள் ஹுதாஷனே ஸ்தித்வா அந்த அக்னிகுண்டத்தில் போய் எரிஞ்சுட்டு இருந்துட்டு பசு யோனிம் அவாப்னோதி அதுக்கப்புறம் ஒரு அனிமல் பிறவி அந்த மாதிரி திட்டுறவனுக்கே இவ்வளோ பெரிய குண்டம் இருக்குது அக்னியில் உட்காந்துருக்கணும் அதுக்கப்புறம் தன்னுடைய உடம்பில் இருக்க ரோம வருஷங்கள் அவ்வளோ ரோமம் இருக்கோ அவ்வளோ வருஷங்கள் அங்கே இருந்துவிட்டு பசு யோனிம்னு பிறக்கணும் ஒரு பசுவாக ஒரு பசுன்னு பசு இல்லை ஒரு மிருக ஜாதியில் பிறக்கணும் ரௌத்ர தக்தாம் ஜென்மனி அதாவது கோபமாக இருக்கிற ஒரு அனிமலான பிறவி சாதாரண அனிமல் கூட இல்லை ஒரு சிங்கம் புலி அந்த மாதிரி கோபமுடைய மனிதன ஒரு அனிமலாக 3 ஜென்மங்கள் அவன் பிறக்க வேண்டும் அதுக்கப்புறம் திரிஷிதம் தப்தம் இது இப்போ அடுத்தது வந்துடுது இப்போ அதாவது திரிஷிதம் பசியோடு இருக்கான் ஒருத்தன் பிராமணன் அப்படி பசி வந்து வாட்டுறது தப்தம் சுதிதம் ரொம்ப பசி திரிஷிதம்னா தாகம் ஸோ தாகத்தில் தப்பிக்கிறான் பசி எடுக்கிறது அப்பன் அந்த பிராமணன் வீட்டுக்கு வரான் ஒருத்தர் வீட்டுக்கு வரான் கிரகமாகதம் ந போஜயதி அவனுக்கு சாப்பாடு போடலை யக ந போஜயதி யார் ஒருவன் சாப்பாடு போடலையோ மூட்டக அவன் மோகத்தில் இருக்கான் அவன் ஒரு முட்டாள் தப்த குண்டம் பிரயாத்தி சக தப்தன அதாவது தண்ணி கொதிக்கிற மாதிரி இருக்கும் அந்த கொதி உலை அப்படிங்கிற அந்த நீரில் இருக்கக்கூடிய குண்டத்துக்கு அவன் போவான் स्वगात्र लोमवान अब्दं तत्र स्थित्वा हुताशने पशुयोनिम् अवाप्नोति रौद्रदग्धां त्रिजन्मनि ब्राह्मणं तृषितं तप्तं क्षुदितं ग्रहमागतं न भोजयति यः मूढः तप्तकुण्डं प्रयाति सः तत्र तल्लोभमानञ्च वर्षं स्थित्वा च दुःखदे तप्तस्थले वह्नितल्पे भक्ति च सप्तजन्मसु रविवारे च सङ्क्रान्त्याम् अमायां श्राद्धवासरे वस्त्राणां क्षारसंयोगं करोति केवलं नरः அடுத்த ஸ்லோகம் வாசிங்க याति क्षारकुण्डञ्च सूत्रमान अब्दमेव च स व्रजेत रजकीं योनिं सप्तजन्मसु भारते ओके
ஸோ தத்ர தல்லோமானம் அந்த பிராமணனுடைய உடம்பு எவ்வளவு முடி இருக்கோ அவ்வளவு வருஷம் எங்கே இருக்கான் தப்தஸ்தலே வன்னி தல்பே தபிக்கிறது அப்படியே அக்னி மாதிரி அக்னி படுக்கையில் படுத்துண்டு ஸ்தித்வா அங்கே இருந்துட்டு துக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த அக்னி படுக்கையெல்லாம் படுத்துட்டு இருந்துட்டு அவ்வளோ வருஷங்கள் பட்சீச்ச சப்த ஜென்மசு அதுக்கப்புறம் பட்சியாக பிறப்பான் பட்சியாக ஒரு பறவையாக பிறப்பான் சப்த ஜென்மசு 7 ஜென்மம் பிறவி அவருக்கு பறவை ஜாதியில் அதுக்கப்புறம் அடுத்த இது வந்துடுது ரவிவாரேச்ச சங்கராந்தியாம் ரவிவாரன்னு ஞாயிற்றுக்கிழமை சங்கராந்தின்னு சொன்னா உத்தராயணம் தட்சிண காலம் பிறக்கிறது இல்லையா ஆடி மாதம் ஒரு இது வருது தட்சிணாயனம் வருது உத்தராயண காலம் தை மாதத்தில் வருது இந்த 2 சங்கராந்தி காலத்திலும் இல்லை இது ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அம்மாயனா அமாவாசை தினங்களிலும் ஸ்ராத்த தினங்களிலும் சார சம்யோகம் வஸ்திராணாம் சோப்பு போட்ட துணியை கட்டிண்டாள் சோப்பு போட்ட சாரயோகம்னு என்னது உப்பெல்லாம் பண்ணி தான் அந்த சோப்பு உண்டாக்குறான் அல்கலின்னு ஸோ அப்படிப்பட்ட அந்த வஸ்திரங்களை போட்டுண்டா கரோதி கேவலம் நரக அதை போட்டுண்டால் யாத்தி சாரகுண்டம் அது உப்பில் போட்டு எடுப்பான் உப்பில் முக்கி எடுப்பான் அவனை சாரகுண்டத்துக்கு அவன் போவான் சூத்திரமான அப்தமேவச்ச சூத்திரன்னா இங்கே துணியில் நூல் இருக்கேன் ஸோ அந்த நூல் சூத்திரன்னா நூல் ஸோ அந்த நூல் எவ்வளோ இருக்கோ அந்த துணியை போட்டுட்டானே அந்த துணியில் எவ்வளோ நூல் இருக்கோ அவ்வளோ வருஷம் அங்கே இருப்பான் அவன் விரஜேத் ரஜகீம் யோனி அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு என்ன பண்ணுவான் ரஜகனாக வண்ணானாக பிறப்பான் ஏன்னா துணியோட சம்பந்தம் இருக்கிறனால அவன் வண்ணானா எல்லாரும் துணி துவச்சி கொடுத்துட்டுப்பான் சப்த ஜென்மசு பாரதே 7 ஜென்மம் பாரதத்தில் அப்படி பிறப்பான் तत्र तल्लोममानं च वर्षं स्थित्वा च दुःखदे तप्तस्थले न वह्नि तल्पे तप्तस्थले वह्नि तल्पे पक्षी च सप्तजन्मसु रविवारे च संक्रान्त्याम् अमायां श्राद्धवासरे वस्त्राणां क्षारसंयोगं करोति केवलं नरः स याति क्षारकुण्डं च सूत्रमान अब्दमेव च स व्रजेत् रजकीं योनिं सप्तजन्मसु भारते मूलप्रकृतिनिन्दां यः कुरुते मानव अधमः वेदनिन्दां शास्त्रनिन्दां पुराणानां तथैव च ब्रह्म विष्णु शिवादीनां तथा निन्दा परो जनः गौरी वाणी आदिदेवीनां तथा निन्दा परो जनः ते सर्वे निरगे यान्ति तस्मिन् कुण्डे भयानके न अतः परतरं कुण्डं दुःखदं तु भविष्यति மூலப்பிரகிருதி நிந்தா மூலப்பிரகிருதி தேவிகள் 5 தேவிகள் இருக்கா இல்லையா துர்காலா லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாம் இருக்காளே அவளை எல்லாரும் யார் நிந்திக்கிறானோ யாக குருதே மாணவ அதபக கீழான மனிதன் இப்படி நிந்தித்தான் என்றால் வேத நிந்தாம் சாஸ்திரம் அது மட்டும் இல்லை வேதத்தை நிந்தனை பண்ணுறது சாஸ்திரத்தை நிந்தனை பண்ணுறது புராணங்களெல்லாம் இதெல்லாம் என்ன புராணங்கிற மாதிரி கேவலமாக திட்டுறது பிரம்மா விஷ்ணு சிவாதீனாம் ததா நிந்தாபரக பிரம்மாவை திட்டுறது விஷ்ணுவை திட்டுறது சிவனை திட்டுறது இப்படி எல்லாரையும் நிந்த பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜனங்கள் கௌரி வாணி ஆதி தேவினாம் அதாவது அவளுடைய மனைவிகளாக இருக்காளே கௌரி வாணி சரஸ்வதி அப்படி எல்லா தேவிகளையும் திட்டுறது நிந்தாபரக ஜனக அவளெல்லாம் திட்டக்கூடிய அந்த மனிதன் தேசர்வே நிறைய யாந்தி அவள் எல்லோரும் நிறையம்னா நரகம்னு அர்த்தம் நிறையனா நரகத்துக்கு போவா எஸ்மின் பயானகே குண்டே தஸ்மின் அங்கே ஒரு பயம் கொடுக்கக்கூடிய அந்த நரகத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாள் அதே யாந்தி தஸ்மின் குண்டே பயானக பயம் நிறைந்த அந்த குண்டத்தில் போயிட்டு அத பரதரம் துக்கதம் குண்டம் ந பவிஷ்யத்தின்னுட்டான் இதை விட மோசமான ஒரு குண்டமே கிடையாது இதை விட மோசமான ஒரு நரகம் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு நரகத்துக்கு அவள் போவா मूल प्रकृति निन्दां यः कुरुते मानव अधमः वेद निन्दां शास्त्र निन्दां पुराणानां तथैव च ब्रह्म विष्णु शिवादीनां तथा निन्दा परः जनः गौरी वाणी आदिदेवीनां तथा निन्दा परो जनः ते सर्वे निरये यान्ति तस्मिन् कुण्डे भयानके न अतः परतरं कुण्डं दुःखदं तु भविष्यति. राधे कृष्ण.
तत्र स्थित्वा अनेककल्पं सर्पयोनिं व्रजेत् पुनः देवी निन्दा अपराधस्य प्रायश्चित्तं न विद्यते स्वदत्ता परदत्तां वा वृत्तिं च सुरविप्रयोः षष्टिवर्षसहस्राणि विट्कुण्डं च प्रयाति सः तावत् இல்லை கரெக்டு தத்திர ஸ்தித்வா அநேக கல்பம் கல்பம் ஒரு கல்பம்னாலே பிரம்மாவோட 100 வருஷம் சொல்கிறோம் அநேக கல்பங்கிறதுக்கு 2 மீனிங் உண்டு கல்பங்கிறது பிரம்மாவோட ஒரு டேக்கும் கல்பம் தான் பேர் பாத்ம கல்பம் இந்த கல்பம்லாம் பேர் விடுறாலே ஒரு டேக்கும் அதுவும் கல்பம் தான் பிரம்மாவோட ஃபுல் ஆயுசு முடிஞ்ச உடனே ஒரு கல்பகாலம் முடிஞ்சுன்னு சொல்லும்போது பிரம்மாவோட ஆயுசு முடிஞ்சுது அதுவும் கல்பம் சொல்கிறான் அதனால் அநேக கல்பம் சொல்லும்போது நிறைய பிரம்மாவுடைய நாட்கள்னே எடுத்துக்கலாம் ஸோ அப்படி பல யுகங்கள் அங்கே இருக்கணும் சர்ப்பயோனிம் பிரஜேத்து புனக அதுக்கப்புறம் சர்ப்பமாக பிறப்பார் அதுக்கப்புறம் பாம்பாக பிறக்கணும் யார் இவாள் தேவாலெல்லாம் திட்டிருக்காளே தேவர்கள் தேவியர்கள்லாம் திட்டிருக்கா ஆனால் பாம்பு தான் பயங்கரமான விஷம் கக்கக்கூடிய ஒரு ஜந்து அதனால சர்ப்பமாக பிறப்பார்கள் தேவி நிந்தா அபராதசிய தேவியை நிந்த பண்ணினா இல்லையா அப்படிப்பட்ட மோசமான ஆள் அபராதம் பண்ணியிருக்காங்க தேவிக்கு ஸோ பிராயஷ்சித்தம்னா வித்தியதே இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு பிராயச்சித்தமே கிடையாது நீ என்னத்தை பண்ணினாலும் நீ பண்ணி நரகத்தை அனுபவிக்க வேண்டியது தான் ஸோ அது மாதிரி ஸ்வதத்தாம் பரதத்தாம்பா அதாவது தான் கொடுத்தது யாருக்கோ தானம் பண்ணியாச்சு இல்லை தனக்கு யாரோ கொடுத்துருக்கா விற்த்திம் அந்த மாதிரி சுரவிப்ரயோகோ ஓகே சுரவிப்ரயோகோ ஸ்வதத்தாம் பரதத்தாம்பா தேவர்களுக்கு கோவிலுக்கு ஏதோ மணியை கொடுத்துருக்கோம் கோவிலுக்கு ஏதோ தானம் பண்ணியிருக்கோம் அல்லது பிராமணாளுக்கு ஏதோ கொடுத்துருக்கோம் விப்ரன் அவளுக்கு ஏதோ கொடுத்தாலும் சரி அந்த விற்த்தியை விற்த்திம்ச அந்த ஒரு அவளுடைய விற்த்தியை நம்ம அபகரித்தால் ஸோ நான் கொடுத்ததே திருப்பி தான்னு கேட்குறது அப்படின்னு அர்த்தம் அது ஸோ அதை அந்த மாதிரி ஒரு விற்த்தியை கடைப்பிடித்தான் என்றால் ஸோ இப்போ இருபத்தியாரோட சாமானை அபகரிக்கிறது கோவிலுக்கு கொடுத்த பொருளை நான் எடுத்துக்கிறது கோவிலில் திருடுறாளே கோவிலோட நகையெல்லாம் திருடி எடுத்துன்னு வீட்டுக்கு வச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா ஸோ அப்படி எடுக்கக்கூடியவர்கள் அந்த விற்த்தியை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் விட்குண்டம் ஷஷ்டி வருஷ சகசிராணி 60,000 வருஷம் அந்த மலம் நிறைந்த குண்டத்துக்கு போவார்கள் சக பிரயாதி तत्र स्थित्वा अनेककल्पं सर्पयोनिं व्रजेत् पुनः देवी निन्दा अपराधस्य प्रायश्चित्तं न विद्यते स्वदत्तां परदत्तां वा वृत्तिं च सुरविप्रयोगः षष्टिवर्षसहस्राणि विट्कुण्डं च प्रयाति सः तावन्ति एव च वर्षाणि विड्भोजी तत्र तिष्ठति षष्टिवर्षसहस्राणि विट्कृमिश्च पुनर्भुवि परकीयतडागे च तडागं यः करोति च उत्सृजेत् दैवदोषेण मूत्रकुण्डं प्रयाति सः सो तावन्ति एव च वर्षाणि ஸோ எவ்வளவு வருஷங்கள் இருவான்னா 60,000 வருஷம் அந்த விட்குண்டத்தில் போய் அந்த மலத்தை சாப்பிட்டுருப்பார் தத்திர திஷ்டதி அங்கே உட்காந்துருக்கான் எவ்வளோ ஷஷ்டி வருஷ சகசிராணி ஸோ ஏன்னா சொல்லியிருக்கா ஏற்கனவே 60,000 வருஷம் சொல்லியாச்சு அந்த வருஷங்கள் ஃபுல்லாக அந்த மலத்தை சாப்பிட்டுண்டு விட்கிருமிச்ச புனக புவி எப்படி அந்த மலம் தின்னும் கிருமியாக பூமியில் திரும்பி பிறப்பான் பூமியில் பிறக்கிற கூட நல்ல பிறவி கிடையாது ஸோ அந்த மலம் தின்னும் கிருமியாக அவன் பிறப்பான் பூமியில் அதே மாதிரி அடுத்தது பரக்கீய தடாகே பிறத்தியார் ஒரு தடாகத்துக்கு வேண்டி லேண்டை வச்சுட்டுருக்கா அந்த அந்த ஒரு லேண்டை எடுத்து வச்சுருக்கா அதை பாதி தோண்டி வச்சுருக்கு அப்படி வச்சுட்டா கூட தடாகம் யக கரோத்தீச்சா அதுக்கு தன் பேரை போட்டுக்கிறதுன்னு வச்சுக்கணும் இங்கே பிறத்தியார் தடாகம் தோண்டி கொடுத்தா நான் போட்டேன்னு தன்னோட பேரை பிரகாசமாக வச்சுக்கிறது அதான் தடாகம்சா யக கரோதி தன் பெயரோடு தன்னோடு தடாகமாக யார் ஒருவன் பெயர் சூட்டுறானோ அவன் என்ன பண்ணுறான் உத்ஸ்ருஜேத் தெய்வதோஷேன ஸோ அதை வந்து உத்ஸ்ருஜேத்தனை உத்ஸ்ருஜேத்தை தனியாக எடுத்துக்கணும் உத்ஸ்ருஜேத்தனை அதை விடுறான் எங்கே யாருக்கு என் மக்கள்லாம் உபயோகிக்கட்டும் என் பேரில் அது நடக்கட்டும் என்னோட நல்ல காரியமாக அது இருக்கட்டும் அப்படின்னு அதை பண்ணினான் என்றால் தெய்வதோஷேன அவருக்கு அந்த விதி அப்படி பண்ணித்தா அந்த தோஷம் பண்ணினானா மூத்திரகண்டம் பிரயாத்திச்சா அவன் மூத்திரம் நிறைந்த குண்டத்துக்கு அந்த நரகத்துக்கு போவான் तावन्ति एव च वर्षाणि विट्भोजी तत्र तिष्ठति षष्टिवर्षसहस्राणि विक्रिमिश्च पुनर्भुवि परकीयतडागे च तडागं यः करोति च उत्सृजेत् दैवदोषेण मूत्रकुण्डं प्रयाति सः
तद् रेणुमान वर्षं च तद्भोजी तत्र तिष्ठति पुनः पूर्णशत अब्धं च स वृषः भारते भवेत् एकाकी मिष्टम् अश्नाति श्लेष्मकुण्डं प्रयाति च पूर्णम् अब्धशतं चैव तद्भोजी तत्र तिष्ठति तद् रेणुमान वर्षம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தடாகத்தை தோன்றதுக்கு எவ்வளோ மண் எடுத்து கொட்டிடுவா, அந்த மண் எவ்வளோ இருந்ததோ அந்த அளவு ஒரு துகளுக்கு ஒரு வருஷம், அவ்வளோ வருஷம் அந்த இதை அங்கே மூத்திரத்தை குடிச்சுன்னு உட்காந்துருக்கலாம். தத்திர திஷ்டதி, அங்கே இருப்பேன். புனக பூர்ண சத அப்தம், அதுக்கப்புறம் 100 வருஷங்கள். விருஷக பாரதே பவேத், 100 வருஷம் ஒரு காளையாக பூமியில் பிறப்பான். ஏகாக்கி மிஷ்டம் அஷ்னாதி, இது அடுத்தது வந்து ஒரே ஒத்தனா உட்காண்டிருக்கான், யாருக்கும் கொடுக்கலை. நல்ல சக்கரை பொங்கல் கடிச்சிருக்கு, தானே திங்கிறான், யாருக்கும் கொடுக்கலை. ஸோ மிஷ்டம் அன்னம், ஸோ அது அப்படி ஸ்வீட்டான அந்த இதை அஷ்னாதி சாப்பிட்றானோ, ஏகாக்கிய தனியாக சாப்பிட்றானா, அவனுக்கு ஸ்லேஷ்ம குண்டம் இருக்குது. ஸ்லேஷ்மன்னு அந்த துப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லேஷ்மன்னு சளியாலான அந்த நரகத்துக்கு போவான். பூர்ணம் அப்ஜதம் செய்வ, அப்போது 100 வருடங்கள் அந்த அந்த ஸ்லேஷ்மத்தை அந்த சளியை சாப்பிட்டுருப்பேன். தத்திர திஷ்டதி, அங்கே உட்காண்டிருப்பேன் அந்த நரகத்தில். तद् रेणुमान वर्षं च तद्भोजी तत्र तिष्ठति पुनः पूर्णशत अब्दं च स वृषः भारते भवेत् एकाकी मिष्टम् अश्नाति श्लेष्मकुण्डं प्रयाति च पूर्णम् अब्धशतं चैव तद्भोजी तत्र तिष्ठति ततः पूर्णशत अब्दं च स प्रेतः भारते भवेत् श्लेष्ममूत्रपरं चैव पूयं भुङ्क्ते ततः शुचि पितरं मातरं चैव गुरुं भार्यां सुतां यो न पुष्णाति अनाथं च गरकुण्डं प्रयाति सः. ஸோ சக பிரேத்தக என்னாச்சு, அந்த காளையாக பிறந்தான், எல்லாம் பண்ணிவிட்டு அவன் செத்து போயிட்டான். ததக அதுக்கப்புறம் 100 வருஷம் பூர்ண சதாப்தம், 100 வருஷம் பாரதத்தில் வருவன். செத்தப்புறம் திருப்பி பாரதத்தில் பிறப்பன். ஸ்லேஷ்ம மூத்திரபரம் சைவ பூயம் புங்க்தே தத சுச்சிஹி. ஸ்லேஷ்ம மூத்திரபரம் செய்வனா இந்த அவனுக்கு பல டிசீஸ் வரும்னு எடுத்துக்கணும் அங்கே இடத்துல. ஸோ அந்த மலை மூத்திர விசர்ஜனம் அதில் உள்ள வியாதியெல்லாம் அனுபவிச்சுட்டு புங்க்தேனா அனுபவிக்கிறான்னு இருக்கணும். இங்கே சாப்பிட்றான்னு இருக்க முடியாது, நரகத்தில் தான் போய் இதெல்லாம் சாப்பாடு. இங்கே வந்து புங்க்தேனா அனுபவிக்கிறான், இதெல்லாம் இந்த மாதிரி நோய்கள்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் சுச்சின்னா அதுக்கப்புறம் சுத்தமாயிடுறான். ஸோ இந்த மாதிரிலாம் வியாதியெல்லாம் அனுபவிச்சுட்டு கொஞ்சம் சுத்தமானதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் சுத்தமாயிடுறான். அதோடு அங்கே முடிச்சுடுறான் அந்த ஒரு குண்டத்தை. இப்போது அம்மா அப்பாவை பிதரம் மாதரம் செய்வ குரு தன்னுடைய குரு, அம்மா அப்பா, பாரியாம் பொண்டாட்டி, சுதம் குழந்தை, சுதாம் பெண்ணு, ஆணு பெண்ணு எல்லா குழந்தைகளையும் யார் வளர்க்காமல் யோன புஷ்ணாதி, அவளை போஷித்து வளர்க்கணும், எல்லாரையும் போஷிக்கணும், அம்மா அப்பாவெல்லாம் போஷிக்கணும். அநாதம் ச, அப்படி அநாதையாக ஆக்கிடுறான் யார் வளர்க்காமல், அப்படி அவளை அநாதையாக விட்டுடுறான், அம்மா அப்பா கவனிக்கலே போயிடுறான் அவன் பாட்டு. கரகுண்டம் பிரயாதி சக, அவன் விஷகுண்டத்துக்கு போவன். ततः पूर्णशत अब्दं च स प्रेति भारते भवेत् श्लेष्म मूत्रपरं चैव पूयं भुङ्क्ते ततः शुचिः पितरं मातरं चैव गुरुं भार्यां सुतां यः न पुष्णाति अनाथं च करकुण्डं प्रयाति सः पूर्णम् अब्धशतं चैव तद्भोजी तत्र तिष्ठति तथो व्रजेत् भूतयोनिं शतवर्षं ततः शुचि. ஸோ பூர்ண அப்தசதம் 100 வருஷம் அந்த கரகுண்டம் விஷகுண்டத்தில் போய் உட்காந்து அந்த விஷத்தை குடிச்சுன்னு உட்காந்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பூதயோனிம் பிரேத பிசாச்சங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இதில் இருக்காரு சிவ, அந்த புவகாவில் இருக்கக்கூடிய ஜந்து. ஸோ புவக லோகத்தில் போய் அந்த பூத யோனியில் பிறப்பேன், 100 வருஷம் அங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் அவனுடைய இந்த பாபம் நீங்கும், அதுக்கப்புறம் சுச்சியாக நல்லவனாக மாறுவான். अब्धशतं चैव तद्भोजी तत्र तिष्ठति ततः व्रजेत् भूतयोनिं शतवर्षं ततः शुचिः
दृष्ट्वा अतिथिं वक्रचक्षुः करोति यः हि मानवः पितृदेवाः तस्य जलं न गृह्णन्ति च पापिनः यानि कानि च पापानि ब्रह्महत्यादिकानि च इह एव लभते च अन्ते दूषिकाकुण्डम् आव्रजेत्. ஸோ திருஷ்டுவா அதிதி ஒரு அதிதி வந்துட்டான் வீட்டுக்கு. சொல்லவே இல்லை, நாள் தேதியெல்லாம் குறிக்காமல் ஒருத்தன் வந்துட்டான் அதிதி. இன்றைக்கி யாரா வந்தா, ஏன் வந்தேன்னு கேட்குற மாதிரி மூஞ்சி அப்படியே சுளிக்கிறது, கண் அப்படி சுழட்டி பார்க்கறது அவனை. ஸோ வக்ரச்சச்சுகு, இன்றைக்கே வந்தாய்ங்கிற மாதிரி ஒரு பார்வை விடுறது அவன் மேலே. ஸோ கரோதி யகமானவகா, அப்படி ஒரு அதிதியை ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி ஒருத்தன் பண்ணினான் என்றால் அந்த மனிதன் பித்ருதேவாகா, பித்ருக்கள், நம்முடைய பித்ருக்களும் தேவர்களும் தஸ்ய ஜலம் ந கிருண்ணந்தி, அவனுக்கு அர்க்கியம் விட்டால் அவள் ஏற்றுக்கவே மாட்டான். பித்ருக்களும் அந்த ஸ்ராத்தத்தை அவள் ஏற்றுக்கவே மாட்டான். இப்போ ஏற்பட்ட மனிதன் அதிதியாக வந்தவாளை அவன் ஸ்ரத்தையாக கவனிக்கலையா, அப்போ நீ எங்களை எதுக்கு கவனிக்கிறேன், எங்களையும் கவனிக்க வேண்டான்ட்டு அவன் விடுற தண்ணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாப்பினகா ஜலம், அந்த பாப்பியுடைய ஜலத்தை ஏற்க மாட்டார்கள். யானி காணிச்ச பாப்பானி, ஸோ என்ன பாவம் பண்ணினாலும் பிரம்மஹத்தியாதி காணிச்ச, பிரம்மஹத்தியாவில் இப்போ பயங்கரமான பாவங்கள் எல்லாம். ஸோ பிரம்மஹத்தியா, பிராமணனை கொள்வது, அந்த மாதிரி உள்ள தோஷங்கள் கூட இகையேவ லபத்தே, இங்கேயே அவனுக்கு அனுபவிப்பான். அந்த கஷ்டத்தெல்லாம், அந்த பாவத்தெல்லாம் பண்ணின பலனை இங்கேயே அனுபவிப்பான். அதுக்கப்புறம் அந்த கடைசியில் தூஷிகா குண்டம் ஆவரஜேத், எல்லா பாய்சனஸ் மெட்டீரியல்ஸ் போட்டிருப்பா இல்லையா, தூஷிக்கப்படக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டிருப்பா இல்லையா, அப்படி ஒரு குண்டம், அந்த நரகத்துக்கு அவன் கடைசியில் போவான். पूर्णम् अब्धशतं चैव ततो व्रजेत् दृष्ट्वा अतिथिं वक्रचक्षुः करोति यः हि मानवः पितृदेवाः तस्य जलं न गृह्णन्ति च पापिनः यानि कानि च पापानि ब्रह्महत्यादिकानि च इह एव लभते च अन्ते दूषिका कुण्डम् आव्रजेत्. पूर्णम् अब्धशतं चैव तद्भोजी तत्र तिष्ठति ततो व्रजेत् भूतयोनिं शतवर्षं ततः शुचि. ஸோ 100 வருஷம் அந்த பாய்சனஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை தான் சாப்பாடு அவனுக்கு அங்கே நரகத்தில் சாப்பிட்டுட்டு அங்கே இருப்பேன். ததக, அதுக்கப்புறம் பிரஜேத் பூத யோனிம், இந்த பூத பிரேத பிசாச்சங்கள் அந்த யோனியில் போய் அங்கே மேலே இருப்பேன். 100 வருஷம் 100 வருஷம் அங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் சுத்தமாவான். ததக சுச்சி, அதுக்கப்புறம் சுத்தமாவான். पूर्णम् अब्धशतं चैव तद्भोजी तत्र तिष्ठति ततः व्रजेत् भूतयोनिं शतवर्षं ततः शुचिः. दत्त्वा द्रव्यं च विप्राय च अन्यस्मै दीयते यदि स तिष्ठति वसाकुण्डे तद्भोजी शतवत्सरं कृकलासः भवेत् सोऽपि भारते 7 जन्मसु ततः भवेत् महारौद्रः दरिद्रः अल्पायुरेव च. ஸோ விப்ராய திரவியம் தத்துவா, பிராமணரை கூப்பிடுறான், ஒரு தானியமெல்லாம் தானம் பண்ணுறான், ஒரு தானியங்கள்லாம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அதே தானியத்தை அந்யஸ்மை தீயத்தே எதி, ஸோ அவனுக்குன்னு எடுத்து வச்சுட்டு அதில் பாதி அவனுக்கு கொடுத்துட்டு மீதியை வேறு யாருக்கே கொடுத்தான் என்றால் அவன் வசா குண்டே திஷ்டதி. வசான மாமிசம், வசை. ஸோ அந்த வசை குண்டத்தில், அந்த மாமிச குண்டத்தில் அவன் உட்காண்டிருப்பன். தத்போஜி, அதைத்தான் சாப்பிடணும், அந்த வசையைத்தான் சாப்பிடணும். வசைங்கிறது ஆக்சுவலாக குடல்னு எடுத்துக்கணும். அந்த குடலெல்லாம் நிரப்பி கிடக்கா, அதையே சாப்பிடணும். சதவத்சரம் 100 வருஷம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் கிருக்கலாசகா பவித்து, அதுக்கப்புறம் ஓணான் ஜென்மம் கிடைக்கும் அவனுக்கு. கிருக்கலாசனா ஓணானா பிறப்பன். 7 ஜென்மசு பாரதே, 7 ஜென்மம் ஓணான் ஜென்மம் பாரதத்தில் இருக்கும். ததகா, அதுக்கப்புறம் பவேத் மகாரௌத்ரக, ரொம்ப கோபக்கார ஒரு மனுஷனாக பிறப்பன். ரொம்ப கோபம், எடுத்ததுக்கெல்லாம் கோபம், அப்படி இருப்பேன். ரௌத்ரக, ரொம்ப ருத்ரனா, கோபம் ருத்ர தாண்ட வருவன். தரித்திரனாக இருப்பேன். அல்பாயுரேவச்ச, ரொம்ப ஆயுசும் கம்மியாக இருக்கும். அப்படி ஒரு பிறவி அவனுக்கு கிடைக்கும். दत्त्वा द्रव्यं च विप्राय च अन्यस्मै दीयते यदि स तिष्ठति वसाकुण्डे तद्भोजी शतवत्सरं कृकलासो भवेत् सोऽपि भारते 7 जन्मसु ततः भवेत् महारौद्रः दरिद्रः अल्पायुरेव च. पुमांसं कामिनी वापि कामिनी वाप पुमान् अत यः शुक्रं प्रापाययति एव शुक्रकुण्डं प्रयाति सः पूर्णम् अब्धशतं चैव तद्भोजी तत्र तिष्ठति कृमियोनिं 100 अब्धं च
விரஜேத் பூத்வா தத சுச்சிஹி. ஸோ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய ரேதஸை கொடுத்தாலோ, சுக்ரம்னு சுக்லம், சுக்லத்தை கொடுத்தாலோ, காமினி வா புமான். ஸோ ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கோ, பெண் வந்து ஆணுக்கோ இந்த மாதிரி பண்ணினான் என்றால் சுக்ரகுண்டம் பிரயாதி சக, ஸ்பெர்ம்ஸ்னாலே ஒரு நரகம் இருக்குது, அந்த நரகத்துக்கு போயிடுவாவாம். ஸோ பூர்ணம் அப்தசதம் செய்வேன், 100 வருஷம் அந்த அந்த குண்டத்தில் உட்காண்டிருக்கணும். தத்போஜி, அதையே சாப்பிட்றணும். ஸோ தத்திர திஷ்டத்தை, அங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு கிருமியாக பிறப்பான். கிருமியோனிம் சதாப்தம், 100 வருஷம் ஒரு கிருமியாக பிறக்கணும். பிரஜேத்து பூத்வா ததக சுஜி, அப்படியே அங்கே கிருமியாக நெளிஞ்சிட்டு கிடக்கணும் 100 வருஷம். அதுக்கப்புறம் அவன் வந்து சுத்தமாவான். சுச்சிஹி ததக, அதுக்கப்புறம் சுத்தமாயிடுவான். புமாம்சம் காமினி வாபி காமினி வா புமானத யஹ சுக்ரம் பாயயதி ஏவ சுக்ரகுண்டம் பிரயாதி யஹ பூர்ணம் அப்தசதம் சைவ தத்போஜி தத்ர திஷ்டதி கிருமியோனிம் சத அப்தம் ச விரஜேத் பூத்வா ததஹ சுச்சிஹி. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.